அனைவருக்கும் வணக்கம். நான் ரெமிரா. இன்னைக்கு ரெமிரா டாக்ஸ்ல சுவாரஸ்யமான ஒரு விஷயம். எல்லா விஷயங்களையும் நான் சுவாரஸ்யமான விஷயம் சொன்னாலும் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம், சென்னையை பற்றின விஷயம். இதை பேச வந்திருக்கிறவர் ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட் மிஸ்டர் வெங்கடேஷ் ராமகிருஷ்ணன், ஹிஸ்டாரியன், நாவலிஸ்ட். வணக்கம் சார். மெட்ராஸ்னே பேசுவோமே, இதுக்கு சென்னை சரியா? மெட்ராஸ் என்னதான் மெட்ராஸ் சென்னை ரெண்டுமே ஒரே நாள் வச்ச பேர்கள், ரெண்டு பேருமே ஆரம்பத்துல இருந்து இருக்கு. ஆனா வெள்ளக்காரன் நம்மள ரெஃபர் பண்ணது வந்து பிளாக் டவுன் தான். He always refer to us as பிளாக் டவுன் தான். அந்த அபிஷியல் டாக்குமெண்ட்ல மட்டும் தான் மெட்ராஸ் பட்டணம், சின்ன பட்டணம்லாம் வரும். மத்த எல்லாமே பிளாக் டவுன் தான் வச்சா. பட் எல்லா இடத்துலயும் பிளாக் டவுன் இருந்துச்சு. நியூயார்க்ல இருந்துச்சு, பெனாங்ல இருந்துச்சு, கல்கட்டால இருந்துச்சு. பிளாக் டவுன் தப்பா ஒரு கருப்பரேனம்னு சொல்லலாமே. வெள்ளையர்கள் வந்து நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக் டவுன்ல வெள்ளையர்கள் ரொம்ப நிறைய பேர் இருந்தாங்க. ரிச்சஸ்ட் பிரிட்டிஷர்ஸ் சொல்லுவே இந்த பிளாக் டவுன். டாரி இருந்தாரு, ஆல்பர்ட் நாட் இருந்தாரு, இவங்க இருந்தாங்க, பின்னி இருந்தாரு. அவங்க தான் அங்கதான் இருப்பாங்க. அங்கதான் ஜாலியா இருக்க முடியும், கோட்டைக்குள்ள இருக்க முடியாது. கோட்டையில வந்து ஓரளவுக்கு பாப்புலேஷன் கூடின அப்புறம் அபிஷியலா மிலிட்டரி அவங்க மட்டும் தான் இருக்க முடியும்னு எட்வர்ட் கிளர்க் முடிவு பண்ணிட்டாரு. அதனால உள்ள இருந்த கஸ்டம்ஸ் ஆபீஸே தூக்கி அவர் பிளாக் டவுன்ல போட்டார். பீப்புள் ஹேட் டு மூவ் அவுட் சைட் எல்லாரும். அதனாலதான் அவங்களுக்கு இந்த ராயபுரம் பெருசா டெவலப் ஆச்சு. அந்த போட்மென் ஃபுல்லாவே சப்பாக்கில் இருப்பாங்க. போட் ஃபுல்லாவே போர்ட்டுக்கு நேரா தான் நிக்கும். வடக்குல எதுவுமே கிடையாது. இவர் கஸ்டம்ஸ் ஆபீஸ் தூக்கி அங்க போட்ட உடனே இன்னைக்கு கஸ்டம்ஸ் ஆபீஸ் அங்கதான் இருக்கு. கஸ்டம்ஸ் ஆபீஸ் வந்து அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டா மாறி திருப்பி கஸ்டம்ஸ் ஆபீஸ் ஆயிடுச்சு. சோ அந்த பில்டிங் இருக்குல்ல, அந்த பழைய பில்டிங், அங்கதான் அவர் மூவ் பண்ணனால்தான் பிளாக் டவுன் பெருசா டெவலப் ஆயிடுச்சு. ஓகே, மெட்ராஸை பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய கேள்விகள் மனசுக்குள்ள இருந்தாலும் சார், எனக்கு ரொம்ப நாளாவே வந்து ரொம்ப ஆழமா இருக்கக்கூடிய கேள்விகள். வழக்கமாவே வந்து இந்த ஆங்கிலேயர்கள் வந்து நம்மள ஆட்சி புரியும் பொழுது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு சில நினைவு சின்னங்களான கோவில்கள், அந்த மாதிரியான இடங்கள் எல்லாத்தையும் அவங்க ஆக்கிரமிச்சுட்டாங்க, அழிச்சுட்டாங்க, கொள்ளையடிச்சுட்டாங்கன்றது எல்லாமே வந்து பேசப்பட்டாலும், சமீபத்துல உங்களுடைய ஆர்டிக்கல் அண்ட் ஒரு ஸ்பீச்சையும் நான் அதை பார்த்திருக்கேன். அதாவது அவங்க எந்த அளவுக்கு நம்மளுடைய இந்த மாதிரியான கோவில்களை பாதுகாக்கப்படுறதுக்கு உதவி இருக்காங்க. குறிப்பா அவர்களுடைய பெயர்களும் அவர்களை பற்றின சில விவரங்களும் எங்களுக்கு சொல்லணும். பேர்கள் நிறைய காணாம போயிருக்குமா, பட் இந்த இவெண்ட்ஸ் இருக்கு, ரொம்ப முக்கியமான இவெண்ட் இருக்கு. ஒரு 3 வருஷம் எந்த லெவல் நான் சொல்றேன் பாருங்க. பிரிட்டிஷ் வந்து ரெஸ்பெக்டட் ஹிந்துயிசம்ங்கிறதுக்கு வசதி பிரிச்சு பார்க்க தெரியணும். டச்சு, போர்ச்சுகீஸ், பிரிட்டிஷ் பிரிச்சு பார்க்கணும். வெள்ளக்காரன் இல்ல. Dutch and Portuguese have done a lot of bad things to Hinduism. கோயில உடைச்சிருக்காங்க, ஒரு பக்கத்துல கோட்டை மாதிரி செவர் இருக்கனால அந்த கோட்டையை யூஸ் பண்ணிருக்காங்க. கடைசி காலத்துல கூட திருவள்ளிக்கேணியை வந்து கோட்டை மாதிரி யூஸ் பண்ணாங்க. மயிலாப்புரம் சுத்தி 4 மாட வீதியிலும் கோல்கண்டாவுக்கும் பிரெஞ்சுக்கும் சண்டை நடந்தது. அதெல்லாம் போர்க்கலாம், ரத்த கலரி ஆனது கபாலி கோயில் சுத்திலாம். ஆனா ஒரு காலத்துல அதான் மெட்ராஸ் வெளியில இருந்த காலங்கள். அதெல்லாம் மெட்ராஸ் வந்து அந்த நார்த்ல கோத்துக்கு அந்த பக்கம் இருந்தது. பிரெஞ்சுக்காரன் வந்து மெட்ராஸை புடிச்சிடறான், 3 வருஷம் புடிச்சிட்டு ஒரு ஆஸ்திரியன் சக்சஷன் ட்ரீட்டின்னு வருது. ஆஸ்திரியாவுக்கு அடுத்த அரசன் யாரு, அரசு யாருன்னு பாக்குறதுக்கு எல்லா ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து பேசுறாங்க. எல்லாம் உட்காந்து சண்டை போடுறவங்க பேச முடியாதுல்ல. அதனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன போடுறாங்க, கடைசி 3 வருஷத்துக்குள்ள யார் யார் இன்னொருத்தரோட இடத்த புடிச்சிட்டீங்களோ திருப்பி கொடுத்துருங்க. சோ கனடால நோவா ஸ்காஷியா இப்படி சொல்றது யாரு, அவங்க அக்ரிமெண்ட், அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட். அப்பதான் பேச முடியும், அவங்களுக்கே தெரியுது. சோ அன்னைக்கு யார் பவர்ஃபுல்லா சொல்லிருப்பாங்க. சோ பிரெஞ்சுக்காரனுக்கு கொடுக்க மனசு இல்ல மெட்ராஸ். அதுக்கு பதிலா வந்து அவன் நோவா ஸ்காஷியான்னு ஒரு ஃபிஷிங் டவுன், இன்னைக்கு ஒரு ஸ்மால் ஃபிஷிங் டவுன் கனடா, அதே மெட்ராஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. சோ மெட்ராஸ் திரும்பி வந்தோடனே வான வேடிக்கையில வச்சு கொண்டாடுறான் வெள்ளக்காரன் பிரிட்டிஷ். ஏன்னா அவனுக்கு தெரியும் மெட்ராஸா மாற போறான். மெட்ராஸ் தான் அவனை மாத்துச்சு. ஒரு துணி, ஒரு ஜவுளி கடை உலகத்துல 3ல 1 பங்கு ஆள்றதுல எங்க நடக்கும், மெட்ராஸ்ல நடந்துச்சு. ஃபார் ஸ்மால் கம்பெனி ட்ரேடிங் இன் டெக்ஸ்டைல்ஸ் ஆல்ரெடி எல்லாம் வந்துட்டாங்க. இவன் வரப்பே 150 வருஷம் போர்ச்சுகீஸ் மெட்ராஸ்ல இருந்தான். 150 வருஷம் பின்னால வரவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். வந்து முந்தி கிந்தி வந்து உலகத்துல 1/3 பிடிச்சாங்க. விக்டோரியா ஆட்சி பெறப்போ உலகத்துல half the population and 1/3 territory அவகிட்ட இருந்துச்சு. The most powerful woman in the world 1857ல. இதுக்கு முன்னாலே ஒரு பெண் ஆண்டது இல்ல, அதுக்கப்புறமும் பெண் ஆண்டது இல்ல. விக்டோரியா இருந்த மாதிரி யாருமே ஆண்டது கிடையாது. சோ இந்த பிரெஞ்சுக்காரன் திருப்பி கொடுக்குறான் மெட்ராஸ் கொடுத்தோம்னா, பிரிட்டிஷ் உள்ள வந்தோன்னு இந்த இன்ஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் தோத்தோம் அதை முதல்ல முடிவு பண்ணி உனக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க ஊர்ல 3000 மைல் தள்ளி இருக்கீங்க, எவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்பீங்க எல்லாத்துலயும். ஏன் இதை நம்ம கையை விட்டு போச்சு ஃபர்ஸ்ட். அப்ப என்ன நினைக்கிறாங்க, இந்த கோட்டை இருக்கு, ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ், அந்த கோட்டையில வந்து மேல பீரங்கி எல்லாம் இருக்கு. அந்த பீரங்கியோட நிழல்லே வாழணும்னு இந்தியர்களுக்கு ஆசை, சேஃப்டிக்காக. ரொம்ப அதனால அதை ஒட்டியே வீடு கட்டி இந்த பிரெஞ்சுக்காரன் வரதே அவங்களுக்கு தெரியல. அவங்க வீட்டுக்குள்ள நீட்டா பூந்து வந்து கோட்டை பிடிச்சு போயிட்டாங்க. சோ அதனால they want to create an esplanade. எஸ்பிளேடுங்கிறது கோட்டையை சுத்தி இருக்க ஓபன் ஸ்பேஸ். இன்னைக்கு வந்து பெனாங்கல் எஸ்பிளேட் இருக்கும், கலட்டால் எஸ்பிளேட் இருக்கும், ESPனே இருக்கும், பேர் இருக்கும் எஸ்பிளேட். சரி, அவன் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்க உங்களுக்கு சூட முடியும். சோ அது ஓபன் ஸ்பேஸ் வேணும், தெரியணும், கண்ணுக்கு தெரியணுங்கிறதுக்காக சுத்தி இருக்கவன ஃபுல்லா இடிக்கிறது முடிவு பண்றாங்க. சோ 9 ஆப்ளிக்ஸ்னு இந்த தூண் நடுறாங்க. ஒரே ஒரு தூண் மட்டும் இன்னைக்கு இருக்கு, பாரிக்கு வாசல்ல இருக்கு. அந்த தூண் மட்டும், இதுக்கு மேல இந்தியர்கள் வீடு கட்டக்கூடாது. அது ரொம்ப நாளைக்கு ஓபன் ஸ்பேஸா இருந்துச்சு. அதான் ஒரிஜினல் பிளாக் டவுன். அதை ஃபுல்லா இடிச்சுட்டான், ஒரு பில்டிங்கை தவிர. என்ன பில்டிங்? சென்னை கேசவ பெருமாள். இடிக்க பயந்தான்.
இதுல கை வச்சா பிரச்சனை ஆயிரும் நம்மளுக்கு. என்டையர் வீடு எல்லா கடை எல்லாத்தையும் இடிச்சு தள்ளவன் கோயிலை மட்டும் விட்டுட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு. சென்னகேசவ பெருமாள் எப்படின்னா மெட்ராஸ் இன்னைக்கு கட்டுறாங்கன்னா பெரி திமுக அடுத்த நாள் கட்ட ஆரம்பிச்சது. கோயில் இல்லாத இடத்துல அவன் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு வந்தது. சென்னகேசவ பெருமாள் ரொம்ப முக்கியமான இது என்னன்னா, பல கிராமங்கள்ல கோயிலுக்குள்ள போக முடியாத மக்கள் முதல் முறையாக கோயிலுக்குள்ள போனாங்க. சென்னகேசவரம் இருந்தது. சென்னகேசவரம் ஒரு பெருமாள் இருந்தது, அங்க வச்சாங்க. ஹம்பியில இருந்து ஒரு சென்னகேசவரம் அதே பேரு வச்சாரு, பெரி திமுக வச்சாரு. ஆனா அந்த கோயிலுக்குள்ள எல்லா ஜாதியினரும் சென்றாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் ஹிஸ்டரி. இன்னைக்கு வந்து காஸ்ட ஒழிக்கிறது அர்பனிசம் சொல்லுவாங்க. சிட்டி தான் ஒழிக்க முடியும் காஸ்ட்பாங்கல்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்னகேசவரம். சரி, இப்ப திரும்பி வருவோம். சென்னகேசவ மலை இடிக்கிறது பயப்படுறோம். அப்போ மணலியில வந்து ஒரு துபாஷ் இருக்காரு, முத்துகிருஷ்ண முதலியார். அது கூப்பிட்டு என்னடா பண்றது, எங்களுக்கு இது வேணுமே இந்த இடம், இந்த கோயில் இருந்தா திருப்பி ப்ராப்ளம் எங்களுக்குங்கிறாரு. இல்ல நான் பேசிக்கிறேன் முதலாளின்னு சொல்லிட்டு இண்டியன்ஸ்ல போறாரு. இடம் தரேங்கிறான் வெள்ளக்காரன். கோயிலுக்கு இந்த கோயிலை பிரிச்சு கொண்டு போய் திருப்பி கட்டத்துக்கு காசு தரேங்கிறான். ஒரு கோயில் போல 2 கோயிலுக்கு காசு தரேங்கிறான். ஒத்துக்கிறது நமக்கு நல்லது, நமக்கும் சேஃப்டி. மக்கள் உடனே சரிட்டாங்க. அப்படியே கொண்டு போய் இந்த என்எஸ்சி போஸ் ரோடு பக்கத்துல இன்னைக்கு ஒரு சென்னகேசவ பெருமாள் இதை பிரிச்சு கொண்டு போய், சென்னகேசவரம் மட்டும் பேச முடிஞ்சதுன்னு வராதுன்னு வச்சுக்கோங்க. சென்னையோட ஹிஸ்டரி அவர்தான் சொல்ல முடியும். எல்லாத்தையும் பார்த்த முதல் நாள்ல இருந்து பார்த்தாரு அவர் தான். சரியா? சோ அந்த கோயிலுக்கு அங்க கட்டுறாங்க. அங்க வந்து எப்படின்னா ஒரு 40 குடும்பங்களை காலி பண்ணி அவங்களுக்கு வேற இடம் கொடுக்குறாங்க. எல்லாமே டாக்குமெண்டேஷன், வெள்ளக்காரமா டாக்குமெண்ட் பண்ண முடியாது. நான் அந்த இடத்துல இருக்க 40 பேரை காலி பண்ணி கொண்டு போய் வெளில கொடுக்குறாங்க. காசு நான் கொடுக்குறேன், நிறைய கொடுக்குறேன்னு சொன்னா கூட கொடுக்கல. அதுக்குள்ள இந்தியர்கள் வந்து ரொம்ப வளமையாயிட்டாங்க. கம்பெனி ஆதரிக்குது. இன்னுமே என்னன்னா எல்லாரும் வசூல் அப்படியே வசூல் பண்ணி ஒரு கோயில் போல 2 கோயில், ஒரு குளம், ஒரு தேர். ஃபர்ஸ்ட் டைம் இன்னொரு திங் வந்துன்னா சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் ஒரே தேர் ஒரே குளம் அடுத்தடுத்து அடிச்சுக்க நாரி 1000 வருஷம் 2 பேரும் சேர்த்தது வெள்ளக்காரன் சேர்த்தாங்க. அதே பேட்டர்ன் ஹி ஆல்சோ பில்ட் இன் சிதாதிரிப்பேட். சிதாதிரிப்பேட்ல ஒரு சிவா விஷ்ணு கோயில் வச்சு ஒரே குளம் ஒரே தேர் வச்சு எல்லாரையும் வர வச்சாங்க. சோ இதுல வந்து நம்ம வந்து முதல்ல இதுக்குள்ள பிளாக் டவுன்ல இருக்க கோயில பார்க்கணும். இன்னொன்று வந்து முக்கியமான கோயில் ஏகவல்லி அம்மன். ஏகவல்லி வந்து இன்னைக்கு வந்து இந்த கோழி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ரொம்ப கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும். அதுக்குள்ள போனா இந்த ஏகவல்லி ஒரு பழைய அம்மன். அந்த காலத்துல ஏகவல்லி அம்மன் கோயில் கோழி மார்க்கெட்ன்றது வந்து கோழி மார்க்கெட் வந்து அவங்க மண்ணடி ஸ்டேஷன் ஒட்டி ஒரு ரோட் போகும்ல, மண்ணடி எம்ஆர்டி இத மெட்ரோ ஸ்டேஷன் ஒட்டி உள்ள ஒரு ரோட் போகும். அதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு லெஃப்ட்டுக்குள்ள இந்த சந்துக்குள்ள கோயில் இருக்கும். ஏகவல்லி ரொம்ப விசேஷம். அந்த பக்கத்துல வந்து வெள்ளிக்கிழமை டெய்லி போனா என்ன வேணா நடக்கும்னு அந்த இடத்துல வேண்டுதல். when people started moving out of black town, எங்க இருந்தாலும் இந்த குலதெய்வம் வச்சிருக்கவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ரொம்ப பேர் வருவாங்க. நல்ல சண்டேஸ் எல்லாம் போன நிறைய பேர் வருவாங்க. சோ அந்த ஏகவல்லி அம்மன் அந்த காலத்துல வந்து மூவ்மெண்ட் இஸ் ஒன் டே. நீ டெல்லிக்கு வேலைக்கு போறேன், திரும்பி வந்துருவேன், நான் வீட பத்திரமா வச்சிருக்கேன், அந்த வாடகைக்கு விடுறேன், அந்த கதையெல்லாம் கிடையாது. நான் போறேன், இடத்த வித்துட்டு போயிடுவேன், இடம் எல்லாம் அங்க போயிடுவேன். அந்த மாதிரி ஒன் டைம் டிரான்சாக்ஷன் தான் அந்த காலத்துல. வரப்ப சாமியை தூக்கிட்டு வந்துருவானுங்க. கோயில இருக்க சாமியை தூக்கிட்டு வந்துருவாங்க. அந்த காலத்துல மரத்தடியில வந்துருக்கும், இல்லாட்டி கோயில இருந்து தூக்கிட்டு வந்துருவாங்க. சோ அப்படி வந்த சாமிகள் நிறைய மெட்ராஸ்ல. அதுல ஏகவல்லி ஒண்ணு, நம்ம பாடிகார்டு முனீஸ்வரர் ஒண்ணு. இன்னைக்கு நம்மளுக்கு இல்ல எங்க இருந்து வந்தாரு தெரியல. சம்பாரி நார்த் ஆர்காட்னு தெரியுது. பாடிகார்டு முனீஸ்வரர் வந்தாரு. ஏகவல்லி எங்க இருந்தானே தெரியாது. ஏகவல்லி வந்து குட்டியார் கோயில வச்சுட்டு வேலை பார்க்கறாங்க. யார் இந்த வேலை பார்க்கறவங்களுக்காக அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. ஏகவல்லி அம்மன் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு உடனே வெள்ளக்காரன் வந்து அதை மதிக்க ஆரம்பிக்கிறான். வருஷத்துக்கு மட்டும் அப்ப வந்து கோட்டைக்கு நீ 3 கேட்டு தான். அன்னைக்கு வந்து 4 கேட். நார்த் கேட் ஒன்று இருந்துச்சு. இந்த எஸ்பிளேண்ட் சொல்ற ஓப்பன் ஸ்பேஸ், அதுக்குள்ள ஒரு கேட் இருந்துச்சு. இப்ப பின்னால் காலத்துல எஸ்பிளேண்ட் தேவையில்லை. வெள்ளக்காரன் ஆல் பவர்ஃபுல் ஆயிட்டா உலகத்துல 1/3 ரூல் பண்றப்போ அவனுக்கு எஸ்பிளேண்ட்ல பெரிய விஷயம் கிடையாது. பிளஸ் வார்ஃபேர் மாறி போச்சு. மேல பிளேன்ல வந்து குண்டை போட்டு போறதுக்கு 5 நிமிஷம் ஆக போகுது. அந்த எஸ்பிளேண்ட்லாம் வேலையா இல்லை. அதுக்காக தான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே சொல்லிட்டு கோர்ட்டை கட்டுறான், லா காலேஜ் கட்டுறான், தமிழ் சேதனை கொடுக்குறான், எல்லாருக்கும் கொடுத்து அந்த இடத்துல பிரமாத பெரிய பில்டிங்ஸ் வந்துருது. எல்லா குறிப்பிட்ட பில்டிங் இருக்கிற இடத்துல இவ்வளவு பெரிய பில்டிங் எப்படி கட்டினாங்க நம்ம பார்த்தா அந்த எஸ்பிளேண்ட்ல வந்த பில்டிங்ஸ் என்எஸ்சி போஸ் ரோட மட்டும் விட்டுட்டு மீதி ஃபுல்லா பில்டிங் கட்டிட்டான். சோ அப்ப அந்த நார்த் கேட்ல ஏகவல்லிய வந்து பல்லக்குல தூக்கி வருவாங்க. கவர்னர் வரமாட்டாரு. கவர்னர் ஆளை வச்சு பொட்டு தாலியும் இவ்வளவு பெருசுக்கு ஒரு சிகப்பு பட்டு கொடுத்துருவார். நம்ம சின்ன அம்மன் தான் சிகப்பு பட்டு கொடுத்துருவார். 1857 வரைக்கும் நடந்திருக்கு. இதை வந்து கேல்டுவெல்ல நம்ம டிராவிடியன் குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ் கண்டுபிடிச்சார்ல இந்த பாதிரியார், அவர் தமிழ் பிலாலஜிஸ்ட், லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். அவர் சொல்றார் the tutelary goddess of Madras. மெட்ராஸின் காவல் தெய்வம். வேற எந்த சாமிக்கும் நாட்டியம் சென்னகேசவ பெருமாள். நகரத்தின் பேரை தாங்கிக் கொண்டிருந்த பெருமாள் கோயில் கூட கிடையாது. ஏகவல்லிக்கு அந்த பேர் சொல்றாங்க. நகரத்தின் காவல் தெய்வம். அதுக்கு 1857 அந்த கம்பெனி ஆட்சி முடிகிற வரைக்கும் அதுக்கு அந்த மரியாதை கொடுக்கப்பட்டது. வெள்ளக்காரன் ரொம்ப வெரி பிராக்டிக்கல். அதே மாதிரி இவன் வந்து துரத்தி போய் ஒரு ஊரா போய் துணி வாங்கிடணும். அவன் டக்குனு என்ன யோசிக்கிறான், நெசவாளரே நம்மள்ட்ட கூட்டி வந்துட்டா. நெசவாளரை கொண்டு வந்து 2 ஊர்ல செட்டில் பண்றாங்க. காலடிப்பேட் ஒரு ஸ்டாப் இருக்கும். அது ஆக்சுவலா காலட்பேட். கவர்னர் பேர் காலட், QLLET. அதே காலட்பேட்.
அதே மாதிரி சிந்தாதிரிப்பேட், சின்ன தரிப்பேட், ரெண்டுமே ரெண்டு பக்கம் வைக்கிறான். கொஞ்சம் மேட்டர் 40-50 இயர்ஸ்க்குள்ள அதுல யார் உள்ள வர முடியும் அவன் கண்ட்ரோல் பண்றான். டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டவன் தான் உள்ள வர முடியும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்றான். பிளஸ் அனதர் திங் இஸ் பிளாக் டவுன் வந்து ரொம்ப ஜாதி சண்டை நடக்கும். முதல்ல ஒரு 30 வருஷம் தான் நிம்மதியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் கேஸ் லெஃப்ட் ஹேண்ட் கேஸ் எல்லாம் குரூப் ஆயிட்டாங்க. ஸோ 50-50 நாட் ஒன் கேஸ்ட் ஆனது மொத்தம் வேடிக்கை பார்க்கறது இல்லை. 50-50 வந்து அடிச்சு நாருவானுங்க. அப்புறமா வெள்ளக்காரன் என்ன பண்றான், பிராட்வே லைன் நடுவில் வச்சுட்டு ரைட் ஹேண்ட் கேஸ் இந்த பக்கம் போ, லெஃப்ட் ஹேண்ட் கேஸ், அதுக்காக ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேரே வந்துச்சு. பிரிச்சு விடுறாங்க. இவன் அவனுக்கு பில்லி சூனியம் வைப்பான். பில்லி சூனியம் வச்சதுக்கெல்லாம் வந்து அஃபென்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆளை செயின்ட் ஹெலனாக்கு நாடு கடத்துறாங்க. இன்னைக்கு பில்லி சூனியத்துக்கு எல்லாம் கிடையாது. பட் அன்னைக்கு நல்லா பாத்தீங்கன்னா யூரோப்ல வந்து விச்சுக்கெல்லாம் இருந்துச்சு, விச்செல்லாம் கொளுத்துவானுங்க. அதனால இங்க பில்லி சூனியத்துக்கு அதே லவா கொண்டுட்டாங்க. பில்லி சூனியம் வச்சதுக்கு அவங்க செயின்ட் ஹெலனாக்கு அனுப்புறாங்க, நாடு கடத்துறாங்க. ஃபோர்ட் டேவிட் கொடுத்த நாடு கடத்துறாங்க கடலூருக்கு. அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ஜாதி சண்டை வந்துருச்சுன்றதுக்காக சிந்தாதிரிப்பேட்ல வரக்கூடாது, பர்மனன்ட் சப்ளை நமக்கு இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஜாதிக்கு பக்கத்துல இன்னொரு இருக்க முடியாது. இவன் அடுத்த அவன் ஜாதி இருக்க முடியாது. அப்பதான் பேசுவேன், நீ அவன் அடுத்த ஸ்ட்ரீட்ல போடுறேன். அந்த மாதிரி ஒரு 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 பேலன்ஸ்டு இதோ பிளான் பண்ணோம் வெள்ளக்காரன். அதுல ரொம்ப இதுவா பண்ணா. சித்தாதிரிப்பேட் அந்த ஸ்ட்ரீட் எல்லாமே வந்துட்டு இது அக்ரஹாரம் தெரு, அந்த அக்ரஹாரம் மட்டும் தான் பிராமின்ஸ் தங்கலாம், மத்த எல்லாத்தையும் மிக்சட் தான். பிளஸ் அவன் ஸ்ட்ரெயிட்டா பிளான் பண்ணான். பிகாஸ் he could do it. அவன் பண்றான். பிளஸ் தறி வைக்கிறதுக்காக பண்ணான். வச்சா பண்ணா அந்த 2 கோயில் கட்டும் சிந்தாதிரிப்பேட்ல. ட்வின் டெம்பிள்ஸ் ஆஃப் சிந்தாதிரிப்பேட்னு பேரு. அதை ஒட்டி ஒரு குட்டி ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அது வந்து பல்லவா ஆரிஜின் சொல்லுவாங்க எக்ஸ்பர்ட்ஸ், அந்த காலத்துல சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஒரு தர்காவும் இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த ஏரியாவே. அந்த கோயில் வந்து உங்களுக்கு ஒரு பெருமாள் கோயில், ஒரு சிவன் கோயில் ரெண்டுமே இருக்கும். சிந்தாதிரிப்பேட்ல இதர கோயில்களும் உண்டு, ஒரு மாஸ்க் உண்டு. ஜயான் சர்ச்னு அமெரிக்கன்ஸ் ஆரம்பிச்ச சர்ச், நாட் பிரிட்டிஷ். அந்த சர்ச்சில் தான் இந்த பாதிரியாரோட மருமக இந்தியாவில பெண் எழுதிய முதல் ஆங்கில நாவல் 1870-1880 எழுதிட்டா. ரிப்பாபாய் சத்யநாதன் மெட்ராஸ்ல மெடிக்கல் படிக்க வந்தான். படிச்சோன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஷி காட் தி ஃபர்ஸ்ட் ரேங்க். தென் செகண்ட் இயர் ஷி காட் டியூபர்குலோசிஸ். அதனால படிக்க வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அம்ஸ்டாம் காலேஜ் விட்டு திருப்பி அகமதினாருக்கு போக முடியல, மகாராஷ்டிரா. எதிர்க்க போய் கிறிஸ்டியன்னால எதிர்க்க இதில் தஞ்சை அடைஞ்சிடறா சர்ச்சில். அங்க வந்து இந்த பாதிரியாரோட சத்யநாதனோட மகனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறான். நீ சும்மா இதாம இருக்க, டேலண்டடா இருக்கு, ஏதாவது பண்ண போய் ஹஸ்பண்ட் இன்ஸ்பயர் பண்றதுல சகுனான்னு ஒரு நாவல் எழுதி போடுறான். என்னன்னா அந்த ஜேனே அந்த இது மாதிரி 1870s அப்படியே ரைட்டிங் நாவல் சிந்தாதிரிப்பேட். சிந்தாதிரிப்பேட் நீ பாத்தீங்கன்னா சும்மா தான் இருக்கும். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அடிக்கடி போயிருக்கேன், வரலாறுலாம் தெரியாது. அது பக்கத்துல சத்யநாதன் பில்டிங் ஒரிஜினல். இப்ப கட்டிட்டாங்க. பக்கத்துல சத்யநாதன் ஹால் ஒன்று இருக்கும்ல, அது ஒரிஜினல். எதுக்கு கோஷன் ஹால் ஒரிஜினல். பட் ஆக்சுவலி ஒன் திங், இந்த ஒரு கஸ்னி கோரியா சொல்லுவானுங்களா, அவங்களோட வாளோட ஒரு ஆர்கிடெக்டரோட பேனா இஸ் வர்ஸ் ஃபார் ஹெரிட்டேஜ். அழிச்சுவாங்க. they can destroy heritage completely. அப்படியே எல்லாமே ஒரு கான்கிரீட் வந்து பழசெல்லாம் இடிச்சு சர்ச்சா இருக்கட்டும். இப்ப வந்து ஒரு போர்ச்சுகீஸ் சர்ச் இருக்கு சென்ட் மேரிஸ் ரோட்ல. அந்த சர்ச்சை ஒட்டியே அந்த பாதிரியாரோட வீடு இருக்கும். அவரோட பாத்ரூம் கொண்டு போய் இந்த 16th century பில்டிங் மேல ஒட்டிப்பாரு. சோ இந்த ஹெரிட்டேஜ்னா கோயில், மாஸ்க், சர்ச் எதுவுமே கிடையாது. எல்லாம் they don't have the least regard for heritage. அன்னைக்கு சௌரியத்தை தான் பார்ப்பாங்க. கோயிலா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா இதுவே வந்து ஒரிஜினல் கிடையாது. சாந்தம் சர்ச் இருக்குல்ல, அது வந்து 1900ல கட்டினது. ஒரிஜினலா வந்து இந்த லஸ்ட் சர்ச் மாதிரி குட்டியா இருக்கும். அது எடிச்சு பெருசா கத்தீட்ரல் மாதிரி கட்டினாங்க. மாத்திக்கினே இருப்பாங்க ஏதாவது. அதே மாதிரி சயான் சர்ச் மாத்தினது சிந்தாதிரிப்பேட்ல. பட் பக்கத்துல இருக்க சத்யநாதன் ஹால் வந்து ஒரிஜினல். அந்த சகுனா வந்து டியூபர்குலோசிஸ் செத்து போயிடுவா, கிருபாபதி செத்து போயிடுவா சீக்கிரம். அவர் 2வது கல்யாணம் பண்ணிக்கு 4 வருஷம் கழிச்சு. அந்த அம்மாவுமே அந்த சில ராசிகள், சில வீட்டு ராசிகள், அந்த மாதிரி தான் வித்யோதயா ஸ்கூல் ஆரம்பிச்சவங்க. ஹேனான்னு பேரு. அவங்க சத்யநாதன் தேவ பேர்ல இருந்தாங்க. அவங்க வந்து ஐ திங்க் கமலான்னு பேர் வச்சிருந்தாங்க. கமலான்னு பேரை மாத்திக்கிட்டாங்க. மாதிரி ஹேனா தான் அவங்க பேரு. கமலான்னு வச்சு இது ஒரு விமென்ஸ் மேகசின், இந்தியாவில் ஃபர்ஸ்ட் விமென்ஸ் மேகசின் நடத்தினாங்க. பாரதியார் செகண்ட், பாரதியார் விமென்ஸ் மேகசின் நடத்தினாரு. அதுக்கு முன்னாடி இவங்க நடத்தினாங்க. பட் தி பாயிண்ட் இஸ் அவங்க தான் வித்யோதயா ஸ்கூல் ஆரம்பிச்சது. அப்போ வித்யோதயா ஸ்கூல் எங்க இருந்தது? பல்லாவரத்துல ஆரம்பிச்சு இங்க வந்துச்சு. பல்லாவரத்துல 10 ஸ்கூல் இருந்தாங்க. பல்லாவரம் கிராமமா தான் இருந்திருக்கும். கிராமமா இருந்திருக்கும். டிநகர் புதுசா ஆரம்பிச்சு they allotted space. Madras has done lot for women's education. அது வந்து இன்னைக்கு நம்ம சொல்றோம் 40% of women working in India are Madras. அதெல்லாம் 5 வருஷத்துல ஒரு ஆட்சி 2 ஆட்சியில வந்து கிடையாது. சிஸ்டமேட்டிக்கா அந்த காலத்துல வந்து முதல் இந்தியால ஸ்ட்ரைக் நடந்தது. தேவதாசிகள் ஆஃப் திருவத்தியூர் கோயில். They went on strike. We're talking about 1600s. Okay. அதுதான் பெண்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ்ல வந்து உலகத்துல 3வது காலேஜ் 4வது காலேஜ் நம்ம அட்மிட் பண்ணுது பெண்களை. அதுல எவ்வளவு முக்கியத்துவம் சூட்சமா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு
அந்த காலத்துல உயர்ஜாதி பெண்கள் செத்தா கூட டாக்டர் போக மாட்டாங்க, மேல் டாக்டர். நாட்டு வைத்தியம் பார்த்துவாங்க, மேல் டாக்டர் எல்லாம் அளவுக்கு எக்ஸாம். So women doctors வந்து started going to doctors. So the women mortality came down. அது அழகா ஒரு எக்கானமிஸ்ட் சொல்றாரு, அம்மா இல்லாம வளர்ந்த பிள்ளையோ ஒரு சித்திட்ட ஸ்டெப் மதர்ட்ட வளர்ந்த பிள்ளையோ குறைய ஆரம்பிச்சிருச்சு கம்யூனிட்டியில பிகாஸ் ஆஃப் திஸ். இப்போ உங்க தாத்தா ஸ்டெப் மதர்ட்ட வளர்ந்தா கூட உங்கள்கிட்ட ஒரு பாதிப்பு இருக்கும், இந்த குடும்பத்தோட ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஒரு இது இருக்கும், ஒரு பாதிப்பு இருக்கும், பெருசா அச்சீவ்மெண்ட் இருக்காது. அந்த அந்த ஒரு ஸ்மால் இவெண்ட் அதை வந்து இவர் தான் ஆரம்பிச்சார். யாரு இந்த மியூசியம் இதெல்லாம் கண்டுபிடிச்சு இது பண்ணார்ல, அவர் தான் பேர் மறந்துச்சு எனக்கு, கட் பண்ணிக்க அப்புறம் பண்ணிக்கலாம் சொல்லலாம். ஸோ தி கேர்ள்ஸ் வேர் அட்மிட்டட் இன் மெடிக்கல் காலேஜ். இட் இஸ் கிரேட் வாட் யூ கால் அப்போசிஷன். உலகத்துல எங்கேயுமே அட்மிட் பண்ண மாட்டேன் மெட்ராஸ். வெள்ளக்காரி வந்து கிளம்பி வந்து இங்க படிச்சுட்டு போவாங்க. ஸோ அதனால ஒரு பெரிய சேஞ்ச் அது. அதே மாதிரி 1921 விமன் voted in மெட்ராஸ், அகேட் ஆஃப் சுவிட்சர்லாந்து, அகேட் ஆஃப் இங்கிலாந்து, அகேட் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கா 4 ஸ்டேட் மொத்தம் ஒத்துக்கணும் ஓட்டுக்கு. எங்க விமன் ஒரு ஓட்டிங் லேடிஸ் காலேஜ் நாட் இன் மெட்ராஸ், திருநெல்வேலி ஆரம்பிச்சிட்டான் சாரட்டக்கர். சாரட்டக்கர் ஆரம்பிச்சு குயின் மேரிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 லேடிஸ் காலேஜஸ் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. குயின் மேரிஸ் வாஸ் செகண்ட் காலேஜ். WC 1920s ஆரம்பிச்சிட்டான். டப்ப லேடிஸ் காலேஜ் வந்துருச்சு. விமன் எஜுகேட்டிங் அவ்வளவு முஸ்லிம்ஸ் had their own college, கிறிஸ்டியன்ஸ் had their own college. டாக்டர் எல்லா பெண்களை படிக்க வச்சு அந்த கம்யூனிட்டி விட்டுறோம்னு முடிவு பண்ணானுங்க. which happened. ஸோ அந்த மாதிரி இட் ஸ்டார்டட் டெவலப்பிங். அது வெள்ளக்காரனோட ஆட்டிடியூடாலே இருக்கலாம். வெள்ளக்காரன் வந்து ஃப்ராங்கா சொல்ற பாருங்க, அவன் விட்டுட்டு போவோம்னு அவன் நினைக்கவே இல்லை. நம்ம தான் ஆட்சி பண்ண போறோம், அதுக்காக டெவலப் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைச்சான். பட் தட் ஹெல்ப் அஸ். நம்ம விட்டு போற டைம்ல இட் ஹெல்ப் அஸ். இந்த மாதிரி வந்து அந்த ஆங்கிலேயர்கள்ல வந்து நம்ம இங்க மறுக்கப்பட்டோ மறைக்கப்பட்டோ இருக்கக்கூடிய, அதாவது நமக்கு அதிகமா உதவி பண்ணவங்க இன்னைக்கு வந்து நம்ம பெருசா அவங்களுக்கு அங்கீகாரம் இல்லாம கொடுக்காம இருக்கிறோமா? அவங்களுடைய எங்கேயாவது நினைவு சின்னங்கள் சென்னையில இருக்கா? நினைவு சின்னங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப இந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஸ்கூல் இந்த புக் ஃபேர் நடக்கும் பாத்தீங்களா, அங்கதான் இந்த மானிட்டர் சிஸ்டம்ங்கிறதே வந்துச்சு. உலகத்துல மானிட்டர் சொல்லுவாங்க, கிளாஸ்ல மானிட்டர், உலகம் ஃபுல்லா மானிட்டர் சிஸ்டம் ஆரம்பிச்சது மெட்ராஸ்ல புதுமலை ரோட்ல. அது எப்படின்னா ஒரு வாட்டியாவது நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது, இருக்கிறதுல கொஞ்சம் சூரிக்கான பையனை பிடிச்சி அவன் சொல்லி கொடுத்துருவோம். அவன் தான் மானிட்டர். He will take class. இது வந்து டிசிப்ளினுக்காக வரல மானிட்டர், வாத்தியார் சொல்லி கொடுத்தப்ப அவன் ஹெல்ப் பண்ணுவான். இந்த மானிட்டர் வந்து ஐ திங்க் டாக்டர் பெல் நினைக்கிறேன், அவர் ஆரம்பிச்சார். எத்தனை முறை அந்த பக்கம் கடந்திருப்போம். அது என்னோட ஃபேவரட். ஏன்னா அந்த பில்டிங் அவ்வளவு அழகா பில்டிங்கா இருக்கும். அதெல்லாம் எல்லாம் அவுட்டருங்க, அதெல்லாம் அவுட்டர். அதெல்லாம் ஆர்ஃபனேஜ் ஆரம்பிச்சது. அந்த வெள்ளக்காரங்க வந்து செத்து போவாங்கல்ல போர்ல, அவங்க பசங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக பண்ணது அது ஒண்ணு. இன்னொரு பெரிய இன்ஸ்டிடியூட் சொல்லட்டுமா, வெள்ளக்காரங்களோட அனாதைகளை காப்பாத்துறதுக்காக ஒரு காலேஜ், ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு அது காலேஜா இருக்கு, இன்னைக்கு யூனிவர்சிட்டியா இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி. வெள்ளக்கார ஆர்ஃபன்ஸுக்காக ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ். இன்னைக்கு பெரிய பெரிய இன்ஜினியர்லாம் வந்துட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப சமந்தமே இல்லாமட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அமுல் லிவர் பாருங்க, வர்கீஸ் குரியன், அவர் இங்க மெட்டலர்ஜி படிச்சாரு. சம்பந்தமே வேற ஏதோ எவ்வளவு பாதிப்புகள் பாருங்க லைஃப், சோ மெனி திங்ஸ். அது வந்து வெள்ளக்கார சோல்ஜர்ஸ் வந்து ஆர்மியை செத்து போயிருவாங்கல்ல, அவங்க பசங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சர்வேயர் ஸ்கூல். அதுதான் காலேஜ் ஆகி இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியா ஜொலிக்குது. ஓகே. சோ இந்த மாதிரி அவங்களுடைய நினைவு மண்டபங்களோ அந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே இருக்கா சென்னையில? மண்டபங்கள் இருக்காதுங்க, அவங்க வந்து பெருசா வந்து இதெல்லாம் வேலைக்கு இருக்கவங்க, அதை ஒத்துக்கணும். நீங்க தேவர் எம்ப்ளாயிஸ் ஆஃப் கம்பெனி. நீங்க வந்து கம்பெனி பண்றது கம்பெனி பண்ற மாதிரி தான் இருக்கும், அவங்க தனியா பண்ண மாட்டாங்க. அந்த கவர்னருக்கு செலவழிப்பாங்க. மன்றோ வச்சா மன்றோ பண்ண அளவுக்கு யாருமே மெட்ராஸ் பண்ணல. அவ்வளவுதான், அவ்வளவு சிஸ்டமேட்டிஸ் பண்ணி டாக்ஸ் கலெக்ஷன் பண்ணி he was able to do so much here. மன்றோ நிறைய கலெக்டர்ஸ், நிறைய இது எல்லிஸ் இருந்தாரு. எல்லிஸ் எப்படின்னா அந்த காலத்துல துபாஷ் ஒருத்தவங்க இருப்பாங்க. வெள்ளக்காரனுக்கும் இந்தியருக்கும் ஒரு நடுவில் பாலமா இருந்தது இந்த துபாஷ். இந்த மணலி முத்துகிருஷ்ண சொல்றேன், அந்த மாதிரி they are not only translators, they also solved social problems. பெரிய ஜாதி சண்டை வந்துடாம எல்லாம் தேவைப்பட்டது, அதனால பண்ணுவாங்க. சோ அதுல வந்து துபாஷ் வந்து என்ன பண்ணாங்க, they started becoming very wealthy. வெள்ளக்காரன் வந்து give 5 rupees, give me 5 rupees, அவன் வந்து அவங்க 6 ரூபா கொடுத்துமாரு அப்படிமா. இந்த 1 ரூபாய் எப்படி சேர்ந்தது, அந்த மாதிரி பல 1000 கோடி சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1000 கோடியை லட்சம் வராகன் கடன் கொடுக்குறாரு தஞ்சாவூர் ராஜாக்கு பச்சைம முதலியார். குடுக்கறதே 18% வட்டியை பிடிச்சுக்கிட்டுருவாரு. இந்த டீல் பேசி விட்டதுக்காக அது கமிஷன் 10%, 28% பிடிச்சி 72,000 வராகன் தான் கொடுப்பாரு. நான் அவன் வட்டி கொடுக்க வேண்டியது லட்சம் வராகனுக்கு. அவ்வளவு வெல்த்தி ஆயிட்டானுங்க. சோ இந்த சிதம்பரத்துல 4 கோபுரத்துல 3 கோபுரம் வந்து விஜயநகர், பாண்டியா அண்ட் சோழா. ஒரு கோபுரம் பச்சை முதலியார். அவ்வளவு பணக்காரன். பச்சை முதலியாரை பத்தி
பஞ்சரத்ன மாலை போடுறான். புலவன் வந்து பஞ்சரத்ன மாலை சாமியை பத்தி ராஜாவை பத்தி பாடுறது அங்க பாடுறான். ஃபார் எக்ஸாம்பிள் பல சங்கீத மும்மூர்த்திகளை 2 பேரை கூட்டியாராங்க துபாஷ். மெட்ராஸ் கூட்டியாது, மெட்ராஸ் இருக்காங்க. ஒருத்தர் ஃபுல் டைம் இங்கே இருக்காரு. நிறைய செலவாகும் இல்லையா? அவங்க கோடீஸ்வரங்க. இன்னைக்கு அம்பானி அதானி மாதிரி இவர் சோ வெல்தி. சோ இந்த முத்துசாமி தீக்ஷித் ஃபேமிலி அப்பா காலத்துல இருந்து கூட்ட நீங்க வச்சிருக்காங்க. அந்த பசங்க டெய்லி வந்து இந்த பிளாக்ஸ்டாஃப் ரோட்ல இந்த வெள்ளக்கார பேண்ட பார்த்துட்டு ஒரு வயலின் வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கர்நாடிக் நல்லா வந்துரும் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில முதல் வயலின் ஆஸ்திரேலியால இருந்து கொண்டாந்து ஒரு துபாஷ் முத்துசாமி கொடுக்குறாரு. அன்னைக்குதான் இந்த கச்சேரிக்குள்ளே வருது. அந்த மாதிரி சோசியல் இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தி இம்பாக்ட். பட் இது மேக்கிங் லாட் ஆஃப் மணி. தி பிரிட்டிஷ் ஆர் நாட் வெரி கம்ஃபர்டபுள். நிறைய பிரச்சனைகள் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ரொம்ப ஃப்ராட் பண்ணிடுறாரு, ஆவாதனம் பாப்பையான்னு. அவருக்கு அப்புறம் ஜெயிலுக்கு போறாரு. வால்டர் ஸ்காட்டோட நாவல் நம்ம எல்லாருமே ஞானிடேல படிச்சிருக்கோம். வால்டர் ஸ்காட் எல்லா நாவல் படிப்போம். வால்டர் ஸ்காட்ல சர்ஜன்ஸ் டாட்டர்னு ஒரு நாவல். அதுல வில்லன் வந்து மெட்ராஸ்ல இருந்து ஒரு துபாஷ். அவ்வளவு ப்ராப்ளம் ஆயிட்டாங்க. ஒழிச்சு கட்டுறது முடிவு பண்ண ஒழிச்சு கட்டுறது என்ன பண்ண நம்ம கத்துக்கணும் லாங்குவேஜ். ஸோ தே டிசைட் டு டீச் ஆல் இந்தியன் லாங்குவேஜஸ் டு இவங்களுக்கு யாரு கால் வேலைக்காரங்க. ஸோ இப்ப இந்த காலேஜ் ரோடு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அது WCG காலேஜுக்காக இல்ல, எல்லா WCG காலேஜுக்கு நினைச்சுக்குவாங்க. காலேஜ் டிபிஐ இருக்குல்ல, டிபிஐல ஒரு காலேஜ் இருந்துச்சு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலேஜ். ரோடு கிடையாது. நீங்க வந்து கூவத்துல போட்ல வந்து பேக்ல இறங்கி அந்த போட் ஹவுஸ் மட்டும் இருக்கு. இன்னும் மத்த பில்டிங் இடிச்சு கட்டிட்டாங்க. சோ அங்க வந்து வாத்தியார், தமிழ் வாத்தியார், இந்தியன் பிரின்சிபல், தமிழ் வாத்தியார், தெலுங்கு வாத்தியார், துளு வாத்தியார், உருது, அரபிக் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. இந்த அந்த IAS ICS மாதிரி அந்த காலத்துல சிவில் சர்வெண்ட். நாளைக்கு வந்து யாரெல்லாம் ஆட்சி பண்ண போறானோ அவன் உட்காந்துருப்பான், ஸ்டூடெண்ட் உட்காந்துருப்பான். வருஷத்துக்கு ஒரு கவர்னர் போட்ல வந்து டிப்ளமா கொடுப்பார். எல்எஸ் தான் மெட்ராஸ் கலெக்டர். அவர் வந்து டெய்லி வந்துருவார். எல்எஸ் வந்து திருக்குறள் அந்த இடத்துல தான் டிரான்ஸ்லேட் பண்ணார். திருவள்ளுவர் நீங்க வந்து இந்த ஜடாமுடியோட இருக்காருல்ல, அதை இமேஜின் பண்ணவர் எல்எஸ். எல்எஸ் வாஸ் ஆல்சோ தி மெட்ராஸ் கலெக்டர், சோ ஹி குட் மேக் காயின்ஸ். முதல் திருவள்ளுவர் காயின் 1700 போட்டார். திருவள்ளுவர் ஜடாமுடி வச்சு இப்படிதான் இருந்திருப்பார் திருவள்ளுவர். இமேஜின் பண்ணவர் அவர் தான். இன்னைக்கு திருவள்ளுவர் வெள்ளை போட்டிருந்தாரா காவி போட்டிருந்தாரான்னு அடிச்சுக்கிறோம். திருவள்ளுவர் எப்படி இருந்தாரே உங்களுக்கு வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு நம்மளுக்கு. அது பண்ற. அப்ப என்ன பண்ண ஒரே ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த காலேஜோட பேரை வந்து ஜெய்சங்கர் ரோட்னு மாத்தினாங்க. ஆக்டர் பேர். ஒரே பிரச்சனை, மக்கள்லாம் சோசியல் மீடியால கத்த ஆரம்பிச்சிட்டோம். என்ன ரீசன்னா, எல்எஸ் வந்து இந்த காலேஜ் ஸ்டாஃப் ரூம் லஞ்சுக்குள்ள வரப்போ இந்த தமிழ், தெலுங்கு, கன்னட வாத்தியாரெல்லாம் ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. உருது, அரபிக் தனியா உட்காந்துருப்பாங்க. அவன் பேசுறது புரியலன்னு. இது ரெண்டு ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸோ அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறது. ஒரு 4வது நாள் இது டிரெவிடியன் பேர் வச்சிருக்காரு. டிரெவிடியன் குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ் ஆரம்பிச்சது பிகாஸ் ஆஃப் எல்எஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் காலேஜ் ரோடு. அது தெரியாம காலேஜ் ரோடு ஜெய்சங்கர் ரோடு மாத்துறாங்க. அவர் என்டையர் ஹிஸ்டரி, அவர் என்டையர் பாலிடிக்ஸ் எல்லாமே அதை நம்பி இருக்கப்போ அந்த ரோடு பேரை மாத்தலாமா? They should know, administrators should know the local history before doing anything like this. So நமக்கு டிரெவிடியன் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சு கொடுக்கறது அவங்க தான். பிரிண்டிங் பிரஸ் உள்ள கொண்டதா. பிரிண்டிங் பிரஸ் அந்த டைம்ல வரலன்னா நம்ம பாதி பழைய காவியங்கள் எல்லாமே போயிருக்கும். இன்னொரு 30-40 இயர்ஸ்ல எல்லாமே போயிருக்கும். கரெக்டா USA டிஏ பிரிண்டிங் பிரஸ் இருந்துச்சு. USA சுத்தி குடிச்சு கொண்டு செத்து பண்ணிட்டாரு மெட்ராஸ்ல. USA இங்க வாத்தியார். அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். பிரசிடென்சி காலேஜில் 2 நோபல் பிரைஸ் வாங்கினவங்க இருக்காங்க. ஒருத்தர் வாத்தியார், ஒருத்தர் ஸ்டூடெண்ட். ஆனா அங்க இருக்கிறது ஒரே ஒரு சிலை தான், தமிழ் வாத்தியாரோட சிலை. தமிழ் வாத்தியார் அவ்வளவு மதிக்கிறோம் நம்ம. நமக்கு இந்த பாஸ்ட் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூச்சர் இல்ல. அதனால டெஃபினட்டா we should remember. அது சிலபஸ் ஃபுல்லா படிச்சிருக்க வேண்டாம். அட எங்க கொள்ளுப்பாட்டை எழுதுறதுடா அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைடு வருது இல்ல, இந்த லோக்கல் ப்ரைடு இருக்குல்ல, that will help you progress further. ஒரு கான்வென்ட்ல படிச்சவங்க கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க டிஃபரன்ஸ் தான். தமிழ்நாட்டுல வரணும் கான்வென்ட்ல படிச்சவன், வெளியூர்ல படிச்சவன் கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சு வெளில கஷ்டப்பட்டு மேல வந்து அவருக்கு ஒரு 10 வருஷம் கேப் இருக்கு. அவன் முட்டி மோதி வேலை வர்றதுல இவனுக்கு ஆல்ரெடி என் தாத்தா இருக்கு. நான் அவரோட பெருமையா சொன்னேன், சன் வந்து இஸ் ஆர்கிடெக்ட், இஸ் a 4th generation graduate. உங்க வீட்ல இருக்கும், he must be a 4th generation graduate. அப்ப கணக்கான ஒரு அம்மா என்னோட படிச்சவங்க ஸ்கூல்ல, my daughter is a 5th generation graduate. ஒரு ஜெனரேஷன் 30 வருஷமா படிச்சிருக்காங்க. சோ 100 வருஷத்துக்கு முன்னாடி 120 முன்னாடி கிராஜுவேட் இருக்காங்க. அது மாதிரி வேற எந்த ஊர்ல இருக்கு உங்களுக்கு? சோ நமக்கு வந்து தமிழ்நாடுன்னு வெள்ளக்காரன் கொடுத்து ஒரு கோல்டன் பிளாட்டர் தான் நம்மளுக்கு கொடுத்தான். You have a chance to learn English, you have a chance to play sports. இங்கிலீஷ் நீங்க கத்துக்க, அதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேர் வரணும். அவனுக்கு இங்கிலீஷே அவனுக்கு வந்து காலேஜ் ஆயிருது, அதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேர் வரணும். இப்ப நம்ம பையன் ஸ்கூல்ல சாஃப்ட்வேர் வந்துடுறாங்களா? மேத்தமெட்டிக்கலி ட்ரெயின்டு,
சும்மா வேதத்துல மேத்ஸ் வந்து அல்லது நம்ம வந்து யூரோப்பியன் சிஸ்டத்துல இப்ப சம்பாதிக்கிறோம். யூரோப்பியன் சிஸ்டம் ஆஃப் மேத்ஸ் இருந்துச்சு, யூரோப்பியன் சிஸ்டம் ஆஃப் இங்கிலீஷ் இருந்துச்சு. என்னமா ட்ரெயின் பண்றாங்க, என்ன சிஸ்டம்ஸ் தே brought into place. அதெல்லாம் வந்து அவன் நாட்டை ஆள்றா அதுக்காக பண்ணாங்கிறது வேற விஷயம். நம்ம யாருமே எந்த விஷயமே சும்மா ஒரு விஷயம் எல்லாம் பண்ண மாட்டோம்ல, அதுக்காக பண்ணா. பட் நம்மளுக்கு பை ப்ராடக்ட் இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி, வெரி ட்ரூ. ஹிஸ்டரி ஹேஸ் டு அக்செப்ட் தட். அது நம்ம பண்றது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்ப டெல்லியை டிசைன் பண்ணார் லூட்டியன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றாங்க. ஆர்கிடெக்ட் இஸ் நாட் இது. மெட்ராஸ்ல நம்ம வந்து வெள்ளக்காரனுக்கு போன மாசம் சிலை வச்சிருக்கோம். மார்ஷல் சிலையை 2 மாசம் முன்னாடி மியூசியத்துல வச்சிருக்கோம். இண்டஸ் வேலியில கண்டுபிடிச்ச மார்ஷலுக்கு சிலை தி ஹானர். மெட்ராஸ்ல இந்த தமிழ்நாட்டுல மட்டும் வெள்ளக்காரங்களுக்கு சிலை வச்சிருக்கோம் தெரியுமா? ஸ்டாச்சு ஃபார் லாம்டன், இதுல அந்த சர்வே பண்ண ஒரு லாம்டன் இதுல இருக்கு. என்னது உங்களுக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ரெடிக்கு 50 சிலை இருக்கு. ஆர்த்தர் காட்டனுக்கு சிலை இருக்கு. இப்ப மார்ஷலுக்கு சிலை இருக்கு. நம்ம வச்ச சிலைகள் மெட்ராஸ்ல அது ரொம்ப இது. மெட்ராஸ் வந்து மன்றோட சிலை வந்து மெட்ராஸோட ஒன் ஆஃப் த பியூட்டி இல்ல. மட்ராஸ் வெரி குட் கவர்னர். மட்ராஸ் வெரி குட். 30 வருஷம் கழிச்சு, செத்து போய் 30 வருஷம் கழிச்சு ராஜாஜி ஒரு காலத்துல சொல்லுவாரு, மெமோனிகா ஃபில்டர் இன்டர்வியூ பண்றப்ப 25 வருஷம் கழிச்சு யார் ராஜாஜின்னு கேட்பானுங்க, அம்மா எதுக்கு புக்கெல்லாம் எழுதிக்கிட்டு பண்ற அப்படிமாரு. டைவர்ஸ் பண்றாரு. மன்றோ அந்த காலத்துல மன்றோ செத்து 30 வருஷம் கழிச்சு லோக்கலா சப்ஸ்கிரைப் பண்ணி செலவு பண்ணுது. மக்களோட கான்ட்ரிபியூஷன்ல செலவு பண்ணுது. நிஜமாவே வந்து ரொம்ப ஒரு மெய் சிலுக்கிற விஷயம். அதெல்லாம் திருப்பதி லட்டு கொண்டு அவர்தான். அதே மாதிரி ராஜேந்திரன் வந்து அவர் மன்றோன்னு ஒரு பாத்திரத்துக்கு பேரே வச்சு பட் அவர் முதல்ல பொங்கல், அந்த பொங்கல்னால கால்ரா வந்துருங்கிறதுக்காக தான் அவர் அதை ரிமூவ் பண்ணாரு. அதே மாதிரி ராகவேந்திரர் சத்தத்துக்கும் அவர் தான் ஃபுல்லா பட்டா கொடுத்து ராகவேந்திர பார்த்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள போனோம், ராகவேந்திரன் இருந்துச்சு வெளில வந்தாரு, சமாதியில இருந்து இவரோட பேசினாருன்னு அவர் எழுதுவார். ரொம்ப பேர் நம்புவாங்க அதை. அந்த மாதிரி இருக்கலாம். ரொம்ப லாட் ஆஃப் பீப்புள். மதுராந்தகம் வந்து ஒரு வெள்ளக்காரன் கட்டாது. அதே மாதிரி மதுரையில இதுல இருக்கு பவானில வந்து அம்மனுக்கு வந்து ஒரு இதுல தந்தத்துல பல்லாக்கு, ஐவரியில பல்லாக்கு வெள்ளக்காரன் பண்ணி கொடுக்குறான். அவன் கோயில்ல வர முடியாது. அதுக்காக அந்த வந்து வால்ல வந்து விண்டோஸ் மாதிரி இருக்கும், நம்ம பார்க்கலாம். அதுல இருந்து வெளில இருந்து பார்ப்பான அந்த உற்சவத்தை. லாட் ஆஃப் பீப்புள் வேர் தேர். அதெல்லாம் ஒரு இது இல்ல. பிளஸ் தியோசாபிக்கல் சொசைட்டி உள்ள வந்த உடனே இந்துசத்துக்கும் புத்திசத்துக்கும் பெரிய மதிப்பு வந்துருச்சு. அப்ப வந்து டார்வின் சடனா வந்து ஆகா நாங்க வந்து கடவுள் வந்து எங்களை உருவாக்குறா, 4 நாள் உருவாக்குறான்னு கிறிஸ்டியானிட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. டார்வின் சடனா வந்து நீ குரங்குல இருந்து வந்த அப்படின்னா அது ஒரு ஜெனரேஷன். நீ நினைச்சு பாருங்களேன், நீங்க வாழ்க்கை ஃபுல்லா அவங்க தாத்தா குலத்தை நினைச்சது ஃபுல்லா ஒருத்த வந்து சேலஞ்ச் பண்றான், குரங்குனா அலறிக்கானுங்க. அப்பதான் இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி ஆரம்பிக்குது. தே டர்ன் டு தி ஈஸ்ட். நமக்கு வந்து பதில்கள் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாம் கிளம்பி வந்து இங்க வராங்க. அது வந்து இந்த ஆல்காட் குப்பம், ஆல்காட் ஸ்கூல்ல இருக்குல்ல, ஆல்காட் இங்க இருந்து ஸ்ரீலங்காவுக்கு போய் புத்திசத்தை ரிவைவ் பண்ணி இன்னைக்கு அந்த புத்திஸ்ட் பிளாக் அவர் டிசைன் பண்ணுது. அவர் வந்து அசோகரோட மறுபேரின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பண்ணிருக்காங்க. ஆல்காட் வந்து இங்க ஸ்கூல் ஆரம்பிச்சப்ப இந்த பஞ்சமருக்காக மிட் டே மீல் ஸ்கீம் ஆரம்பிக்கிறாரு. சரி, மிட் டே மீல் ஸ்கீம் எம்ஜிஆர் ஆரம்பிக்கல, காமராஜ் ஆரம்பிக்கல, ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்பிக்கல, ஆல்காட் ஆரம்பிச்சார் ஃபர்ஸ்ட். The tradition of the midday meal scheme started in Alcott School. இன்னைக்கு ஆல்காட் மெமோரியல் ஸ்கூல்ங்கறாங்க. அந்த காலத்துல பஞ்சமர் ஸ்கூல் பேர் இருக்கு. பட் அது இந்த இதுல இருக்க இந்த ஃபிஷர்மேன் குப்பத்துல இருந்து பசங்க வந்து படிக்கிறதுக்காக அவர் ஆரம்பிச்சது பெசநகர். அதெல்லாம் பெசநகர் வரதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த டிபிஐ ஆபீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த இப்போ அந்த தில்லையாடி வலியம்மை அதுக்கு கிட்டதான் வந்துட்டு நீங்க சொல்ற அந்த ஒரு அதுக்கு ஆப்போசிட் சைட்ல தான் இருந்திருக்கும். இந்த பக்கிங்ஹாம் அந்த கெனால் அந்த அந்த இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது நம்ம பேசுறது வந்து கூவம். சோ மெட்ராஸ் வந்து 3 ரிவர்ஸ். we have the Kosasthaliyaar in the north, we have the Kuvam in the middle, we have the Adayar in the south. நம்மளோட ஸ்லோப்பே வந்து இப்படி இருக்கும். மெட்ராஸ்க்கு எப்ப தண்ணி கஷ்டம் வராதுன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல மழை பெஞ்சதான் வராது. மெட்ராஸ்ல தண்ணி வந்தா 5 minutes கடலுக்குள்ள போயிடும். தண்ணி நிக்கும், பம்ப் பண்ணி விட்டுருவோம். ஸ்ரீபெரும்புதூர்ல பெஞ்சிட்ட மழை எல்லா லேக்கும் ஃபுல் ஆயிடும். தட் இஸ் யுவர் நேச்சுரல் ஃப்ளோ. ஆல் யுவர் லேக்ஸ் ஆர் தேர், அங்கிருந்து வரும். சோ இந்த ரிவர்ல வந்து எல்லாமே ஷாலோ ரிவர்ஸ், பிளாட் ரிவர்ஸ், நடந்து போலாம். இது எப்படின்னா சன்ஃபிளவர் ஒரு மேகசின் இருக்கு, நீங்க ஹிஸ்டரியில எல்லா இடத்துலயும் தேடணும். WCC காலேஜ் பசங்க நடத்துற மேகசின் பேர் சன்ஃபிளவர். 1927 ஒரு சன்ஃபிளவர் இஷ்யூல ஒரு பொண்ணு எழுதுது, நான் சாரியை வந்து ஒரு 6 இன்ச் இப்படி தூக்கிட்டு கூவத்தை கடந்து என் டெய்லர் கடைக்கு போனேன் பட்டாங்க ரோட்லன்னு. அவ்வளவுதான் கூவம் ஆழம். அந்த சாரி 6 இன்ச் தூக்கிட்டு the girls were crossing the river when it was clean. சரியா, அதான் ஆழம் அதுக்கு. சோ அதனால அந்த ரிவர்ல ஷிப்பிங் போட்டிங் வாஸ் நாட் பாசிபிள். என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 வயசுல தான் இந்த கூவத்துல போட்டிங் நடந்திருக்கு. ஒண்ணு இந்த கவர்னர் வந்து போட்ல வந்து இங்க டிபிஐல அந்த சர்டிபிகேட் கொடுப்பாரு. இன்னொன்னு வந்து நம்பெருமாள் செட்டி, இந்த ரெட் கலர் பில்டிங்ஸ் எல்லாம் கட்டினார்ல, அவர் சூளைமேட்ல இருந்து
கூவம் எல்லா பிரிக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா பார்த்தா எல்லா பில்டிங்குமே கூவத்துல இருந்து 100 மீட்டர்ல இருக்கும். செங்கல் வாஸ் டிரான்ஸ்போர்ட் ஒன்லி. ரோட்ஸ் ஆர் வெரி பேட் தோஸ் டேஸ், நாட் சேஃப் அண்ட் வெரி பேட் ஆல்சோ. ரிவர் வாஸ் ஈஸியர். அதுல வந்து ஒரு போட்ல வச்சு 2 பேர் தண்ணிக்குள்ள நடந்து வருவாங்க, அப்படி தள்ளிக்கிட்டு. அதுதான் ஆழம், அதுக்கு மேல ஆழம் கிடையாது. பட் பக்கிங்ஹாம் கேனல் வாஸ் a man-made canal. It's not a natural river. இந்த 3 ரிவரையும் கட் பண்ணி கடல்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்ல ஒரு கேனல் போடுறாங்க. இது பண்ணதும் அவங்க தான் வெள்ளக்காரன் பண்ணா. எதுக்குன்னா மெட்ராஸ் வந்து முதல் 100 வருஷத்துல பாப்புலேஷன் 100 மடங்கு ஆயிடுச்சு. மெட்ராஸ் ஹாஸ் தட். இது 1940s பாத்தீங்கன்னா ஒரு டிகேட்ல பாப்புலேஷன் டபுள் ஆகும். நம்ம பேப்பர்ல பேசுறப்ப என்ன டபுள் தானே அப்படிங்கிறோம். நீங்க 4 இட்லி சாப்பிட்டீங்கன்னா நீங்க 2 சாப்பிட முடியும். 4 டம்ளர் தண்ணி சாப்பிட்டா 2 டம்ளர் தண்ணி தான் இருக்கும். இந்த பாப்புலேஷன் டபுள்ஸ் அவ்வளவுதான் இருக்கும். கம்யூனிசம் மாதிரி சொல்லி அவ்வளவுதான் இருக்கும். உள்ள ஊருக்குள்ள நம்ம ஒண்ணுமே ஜெனரேட் பண்ணலையா. தண்ணி வெளில வருது, அரிசி வெளில வருது, அவன் பாப்புலேஷன் டபுள் ஆச்சுன்னு வச்சுங்களேன். கவர்மெண்ட் நம்ம சொல்ல பாருங்க, ஒன்றும் பண்ணல. இல்லைன்னு யாராவது தண்ணி கஷ்டத்துக்காக ஊரை விட்டு கொரோனாக்காக போயிருக்கோம், ஜப்பான்காரன் குண்டு போடுறாங்கிறதுக்காக போயிருக்கோம். தண்ணி கஷ்டத்துக்காக எவ்வளவு ஊரை விட்டு போயிருக்கோமா? They have supplied us water. A place with no natural water, they supplied us water. A place with no natural food, they kept supplying. Population எவ்வளவு மடங்கு ஏறினாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் கொண்டு சாப்பாடு இறக்கணும். பெட்ரோல் கிடையாது, எல்லாமே மாட்டு வண்டி. அதுக்கு வக்கீல் வரணும், விறகு வரணும், நோ கேஸ், எவ்ரிதிங் வெளியிருந்து வரணும். மெட்ராஸ்ல எதுவுமே கிடையாது, காசு மட்டும் நீங்க சம்பாதிக்கலாம், எல்லாம் வெளியிருந்து வரணும். ரோட்ல இருந்து கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருந்தான். அவனாலே முடியல, வெள்ளக்காரனும் முடியல. ஒரு வாட்டர் வே வச்சுட்டா பெட்டர் ஆயிரும்னு முடிவு பண்றான். வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இஸ் வெரி வெரி சீப். இன்னைக்குமே உலகத்துல 90% டிராவல் கோஸ் ஒன்லி த்ரூ வாட்டர் டிரான்ஸ்போர்ட். ரொம்ப ஈஸி. டக்குனு இந்த கெனால பிளான் பண்றானுங்க. ஆல்ரெடி அது வரைக்கும் நிறைய கெனால்ஸ் இருக்கு, சவுத்லயும் நார்த்ல இருக்கு. நார்த்ல என்ன பண்றான்னா காக்ரேன் ஒரு ஆள், ரொம்ப பிரில்லியன்ட் ஃபெலோ. அவன் டக்குனு பண்றான், வெள்ளக்காரன் சொல்லி நான் ஒரு கெனால் வந்து டிபெண்ட் பண்ணி நார்த்துக்கு ரெடி பண்ணிடுறேன், எண்ணூர்ல இருந்து கோட்டை வரைக்கும். ஆனா நான் வந்து போட்டுக்கு வந்து டோல் சார்ஜ் பண்ணுவேன், டோல் பூத் வச்சு. அசல் இந்த மாதிரி நீங்க ஹைவேல போக போட்டுக்கு டோல் வச்சு மைல் ஸ்டோன் வச்சு எல்லாம் வச்சு பண்றான். சோ ஃபெரி ஆக்ட் எல்லாம் பாஸ் பண்றாங்க, நார்த் பண்றான். அப்போ வெள்ளக்காரசரா பார்த்தா ஐயோ இவன் பெருசா சம்பாதிச்சானே நம்மளை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டை கொடுப்பா. அவன் தான் ரூலிங் தானே, இஸ் கம்பெனி, ரேட்டை கொடுத்து நீ வெளில போயிடு, இந்த அமௌண்ட் கொடுத்து. அவன் இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கம்பெனி கீழே நடந்ததா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, மெட்ராஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அது தவிர நிறைய கம்பெனி இருக்கு, பின்னி இருந்தது, தாரி இருந்தது, இது கோக்ரேன் தனியா கம்பெனி வச்சிருந்தாரு. யாரான கம்பெனியா ஆரம்பிக்கலாம். அவன் தனியா சம்பாதிச்சான்னு சொல்லிட்டு அவனை துரத்திடுறான் காசு கொடுத்து. அவன் வந்து இங்கிலாந்துக்கு போய் பெரிய பணக்காரனா போயிடுறான். அவன் தான் அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த ஹெல்த், இந்த ஆயுர்வேதத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது. அவன் தான் ஷாம்புவை கண்டுபிடிக்கிறான். ஷாம்புங்கிறத கண்டுபிடிக்கிறவன் அவன் தான். இந்தியாவில இருந்து 2 பேரை வேலைக்கு வர கொண்டு போறான், அவன் தான் ஷாம்பு கண்டுபிடிக்கிறவன். இந்த கேனல் ஆல்ரெடி கனெக்ட் ஆயிடுது. இப்போ வந்து காக்கிநாடால இருந்து நீங்க மரக்காணம் வரைக்கும் போட்ல போலாம் இறங்காம. அப்படின்னா இந்த 5 கிலோமீட்டர் மட்டும் கனெக்ட் பண்ணணும் மெட்ராஸ்குள்ள. இட்ஸ் கால்ட் ஒன்லி ஜங்ஷன் கேனல். இன்னைக்கு தான் பக்கிங்ஹாம் கேனல். அன்னைக்கு வந்து ஜங்ஷன் கேனல், அப்படியே சேக்கு ஜங்ஷன் கேனல் சொல்லிட்டு ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு 1860s 1870s. அப்போ வந்து பஞ்ச நிவாரணமா அது தோண்டி முடிச்சுடுறாங்க. படு ஃபாஸ்ட் தோண்டாலும் சாப்பாடுன்னு பண்ணுறாங்க, ஃபாஸ்டா தோண்டுறாங்களே, சேம் ஸ்பீடா பண்ணிடுறாங்க. அதோட சைமல்டேனியஸா லாட் ஆஃப் லீகல் இஷ்யூஸ். ஃபெரி ஆக்ட் ஒன்று பாஸ் பண்றாங்க. எவ்ரி போட் ஷுட் ஹேவ் அ லைட். எவ்ரி போட் நீ கிராஸ் பண்றப்ப நீ கஸ்டம்ஸ்ல என்டர் பண்ணணும். மைல் ஸ்டோன் வைக்கிறான். 10 கிலோமீட்டருக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறான். சோழர்கள்ல எனக்கு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இருந்துச்சு, ஓட்டு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். தட் இஸ் கெஸ்ட் ஹவுஸ். ஆளும் தங்கலாம், இந்த இன்ஸ்பெக்ஷன் ஆபீசர்ஸ் தங்குவாங்க. இதுதான் உங்களுக்கு சால்ட் மூவ் ஆச்சு, இதெல்லாம் ஃபயர்வுட் மூவ் ஆச்சு சவுத்ல இருந்து. நார்த்ல இருந்து ரைஸ் மூவ் ஆச்சு, சவுத்ல இருந்து காஷ்மீர் கம்பர் ஃபயர்வுட் மூவ் ஆச்சு. லாட் ஆஃப் திங்ஸ். ஈவன் மில்க் கேம் இன், எக்ஸ் கேம் இன், எவ்ரிதிங் கேம். பட் ஒண்ணுமே கிடையாதுங்க. என்னங்க 8 அடி சந்து, 2 பக்கம் வீடு, மூச்சுடவே கடவுள என்னதான் விவசாயம் பண்ண போறான், எல்லாமே வெளியே வரணும். சோ இந்த கிணல் வந்தோட ரொம்ப பெட்டர் ஆச்சு. ஆனா இவங்க வெள்ளக்காரன் நினைக்காத ஒண்ணு நடந்துச்சு கிணல்ல. இப்ப மயிலாப்பூர் ட்ரில்லிக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க. எனக்கு வந்து அரிசி ஆந்திரா வந்து ரெட்டில்ஸ் வந்து மயிலாப்பூர் போறதுக்கு 4 மடங்கு விலை ஏறிடும். இந்த போட் வந்த அப்புறம் அரிசி எங்கிட்டு தான் இறங்குது, நான் தான் ரெட்டில்ஸ்க்கு சப்ளை பண்ணணும். So that gives me a financial clout. I am going to become a trading town. சரியா? அப்போ மயிலாப்பூர் அண்ட் ட்ரிப்ளிகேன் தான் ரொம்ப பெனிஃபிட் ஆச்சு. மயிலாப்பூர்லயுமே வந்து அந்த இடத்த ஃபுல்லா வந்து லாயர்ஸ் ஆக்கிரமிச்சுட்டாங்க. கச்சேரி வந்து முதல்ல வந்து குல்கண்டாவோட ஃபோர்ட் இருந்துச்சு, கோட்டை இருந்துச்சாங்க. அதனால இவங்க வந்து இந்த பலாத்தோப்பு பக்கத்துல வந்துட்டாங்க. தென் பிராமின் லாயர்ஸ் வந்த உடனே then they brought in musicians to entertain them. So மயிலாப்பூர் became a cultural hub. வேற ட்ரிப்ளிகேன்ல வேற மாதிரி ஆச்சு. வந்தோன்னா அது வரைக்கும் அந்த ஜாதி வந்து இவன் தெருக்குள்ளே வந்திருக்க மாட்டான், ஆனா அடுத்த வீட்டுல இருக்கான். அந்த மாதிரி ஒரு சோசியல் சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்துருது. வித் பினான்ஸுக்காரங்க சம்பாதிச்சாங்க. ஊர்ல சம்பாதிக்க முடியாது, இங்க சம்பாதிக்கலாம். உங்களுக்கு தெரியுது, உங்க அத்தை பையன் போய் மெட்ராஸ்ல உங்களை 100 மடங்கு சம்பாதிச்சான். இருப்பீங்களா நீங்க ஊர்ல? உடனே கிளம்பிடுறீங்க.
you start adjusting. There are some places you don't adjust. One is hotel and places வந்து பிராமணா ஹோட்டல் நிறைய இருக்கும் ட்ரிப்ளிகேட்ல. பிராமின்ஸ் மட்டும் தான் உள்ள என்ட்ரி அலௌட். சரியா? அப்போ வந்து நிறைய நான் பிராமின் பசங்க உள்ள வந்துட்டாங்க, அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது, சாப்பிட முடியல. இல்ல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ட்ரிப்ளிகேட் சின்ன ஊரா இருக்கப்ப சாணி பல்லக்கு தூக்குறதே ஃபிஷர்மேன் தான். ஃபிஷர்மேனுக்கு அவ்வளவு ரைட்ஸ் இருந்துச்சு. பரசாரி கோயிலோட கிராமம் ஒன்னே அந்த ஃபிஷர்மேன் கொடுத்து வச்சிருந்தாங்க. பிராமின் பாப்புலேஷன் பெருசா வந்தோன்னா அதுக்கப்புறம் அவங்க யாருமே அலோவ் பண்ணல, நாங்களே தூக்கிக்கிறோம். இவங்க ஏதோ ஒன்று கேட்டாங்க, டக்குனு விரட்டி விட்டாருங்க, ஃபிஷர்மேன் ஃபுல்லா விரட்டி விட்டாச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ பிராமண பசங்களால் நான் பிராமண பசங்களால் தங்க முடியல, நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப டாக்டர் நடேசன் மெட்ராஸ்ல வந்து பாதி நல்ல விஷயம் பண்ணது டாக்டர், மெடிக்கல் இல்லாம மெடிக்கல் காலேஜ் அட்மிட் பேர் டாக்டர் பால்ஃபர். அவர் தான் உங்களுக்கு மியூசியம் ஆரம்பிச்சாரு, அவர் தான் ஜூ ஆரம்பிச்சாரு. அவர் அலெக்சாண்டர் ஹியூமன் காங்கிரஸ் ஃபவுண்டர் இருக்காருல்ல, அவரோட கசன் அத்தை பையன், இந்தியன்ஸ் மேல ஒரு பிரியர் இருந்தனால. ஸோ அவங்க வந்து பால்ஃபர் ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி மெட்ராஸ்ல பாதி ஐட்டம் ஆண்டர்சன் தான் உங்களுக்கு சில்க் ஆரம்பிச்சாரு, பல கார்டன்ஸ் ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த இதுவும் டாக்டர் நடேசன்கிறவர் தான் ஆரம்பிக்கிறார். நான் பிராமின் பசங்க தங்கணுமே சொல்லிட்டு அக்பர் சாஹிப் ஸ்ட்ரீட்ல ஒரு ஹாஸ்டல் கட்டுறாரு. இந்த பசங்க வராங்க, மேன்ஷன் கட்டுறாரு. இந்த பசங்க கெட்டு போயிடக்கூடாது, படிக்கணுங்கிறதுக்காக சாயங்காலம் வந்து நீங்க ஒன்று என்ன சொன்னா, மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் இது இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அப்போ இந்த அன்யூனிவர்சிட்டிங்கிறது செப்பாக்கில் இருந்துச்சு, அப்போ பிரசிடென்சி காலேஜ் இருந்துச்சு. அதனால நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இருக்கனால பசங்க படிக்க வருவாங்க. ஸோ இதெல்லாம் பசங்க கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி சாயங்காலம் இருக்க முக்கியஸ்தர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க பசங்கள்ட்ட பேசுங்க, டிபேட்டிங் அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துடுறாரு. ஸோ மெல்ல 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 பேசி அந்த இடத்துல எல்லாமே மீட்டிங் பிளேஸ் ஆயிருது ஃபார் ஆல் டிரிவிடியன் பாலிட்டிஷியன்ஸ். ஸோ டிரிவிடி அசோசியேஷன் இருக்கு. ஸோ அவங்களாம் வந்து அவங்களுக்குள்ள சண்டையா இருக்கு. தியாகராய செட்டிக்கும் நாயருக்கும் சண்டை, நடேசன் சண்டை. நடேசன் கடைசி எல்லாரையும் உட்கார வச்சு அந்த பில்டிங்ல உட்கார வச்சு பேசி நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், அப்படிதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்துச்சு. இன்னைக்கால நீங்க பேப்பர் திறந்து பாத்தீங்கன்னா அந்த அக்பர் சாஹிப் ஸ்ட்ரீட்ல ஆரம்பிச்சு அந்த ஒரு இன்சிடென்ட் எப்படிதான் நம்ம அஃபெக்ட் பண்ணும், டிஎம்கே ஏடிஎம்கே எஃப்டிஎம்கே என்னவோ ஒண்ணு தேவை கம் ஃப்ரம் தட். ஸோ டெய்லி பாலிடிக்ஸ் டிட்டர்மின் பண்ணது பக்கிங்ஹாம் கேனல் வந்ததுக்கு அப்புறம். பக்கிங்ஹாம் கேனல் வந்தப்பதான் அந்த பக்கத்துல இருந்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சு இந்தியன் ஸ்கூல்ல படிச்ச பையன் நோபல் பிரைஸ் வாங்குறான். ஸோ இட் இஸ் நாட் சிம்பிள். அதுதான் ஃபர்ஸ்ட் பிரம்மகான சபை ஆரம்பிக்கிறாங்க. மியூசிக் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தே டிசைட் தட் மியூசிக் ஹேஸ் டு பி மானிட்டைஸ்ட். காசு கொடுத்து நீ கேட்கணும், பிளஷர் ஃபார் மணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபா பிரம்மகான சபா ஆரம்பிக்கிறதாங்க தான். சபாக்கள் எல்லாமே எல்லாமே ஒரு வித ட்ரிகர் தான், பிரிங்கிங் a நியூ பாப்புலேஷன். அப்ப இந்த பக்கிங்ஹாம் கேனல் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வந்து சென்னையோட ஹிஸ்டரியோட மெயின் ரெட் அண்டர்லைனே இருக்கு. இந்தியன் ஹிஸ்டரி சொல்லணும் நீங்க. இந்தியன் ஹிஸ்டரி ஆஃப் மெட்ராஸ்ல பெரிய கண்ட்ரோல். ஏன்னா அதுக்குள்ள வந்து வெள்ளக்கார ஆட்சியும் அவன் கண்ட்ரோல் பண்றான் ஹிஸ்டரிய. இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும், யார் பெரியவனா வரப்போறான், யார் சின்னவனா வரப்போறான்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சீஃப் பர்சன் ஒருத்தன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க கவர்னருக்கு வேண்டிய ஆள. அவன் தான் வந்து வைஷ்ணவன்னா பரசாதி கோயிலுக்கு அவன் தான் ட்ரஸ்டி, அந்த ஸ்டேட்டஸ். சைவன்னா கபாலி கோயிலுக்கு அவன் தான் ட்ரஸ்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் அவங்க அந்த சீஃப் பர்சனுக்கு உண்டான ஸ்டேட்டஸ் அது. அப்படிதான் வந்தவங்க தான் பொம்மை சம்பந்தப்பட்ட ஃபேமிலி தான் ஃபுல்லாவே மயிலாப்பூர் கண்ட்ரோல் பண்ணாங்க. அவங்க தான் குளத்தை ஒழுங்கா பண்ணி படி வச்சு சுத்தி ஆக்கிரமிப்பு எல்லாத்தையும் ஒழிச்சு இது கட்டி பல ஸ்ட்ரைன்ஸ் திருப்பி பண்ணி பூஜைகளை திருப்பி ஆரம்பிச்சு வாகனங்கள் பண்ணி கபாலி கோயில் இன்னைக்கு இருக்க லெவல் வந்து பொம்மல் சம்பந்தம் விளையாடுறவங்க குரூப் தான். அவர் வந்து லாயரா இருக்க வரைக்கும் நல்லா பண்ணாருங்க. அவர் நம்ம துரதிருஷ்டவசமா அவர் வந்து ஜட்ஜ் ஆன உடனே he said it's a conflict of interest. The temple might have some litigation in court. நான் ஜட்ஜா இருந்துக்கு இங்க இருக்க முடியாது ரிசைன் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் டுக் ஓவர். அது வரைக்கும் ரொம்ப பெரிய அட்வான்ஸ்மெண்ட். இன்னைக்கு வந்து ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்ற கட்சிகள் ஆட்சி நடத்துறப்ப ரிலிஜன் இஸ் த்ரைவிங். நீங்க ஒரு சிபாரிசு இல்லாம ஒரு பெரிய வருஷம் நீங்க உள்ள போயிட முடியாது, திருவண்ணாமலைக்கு போயிட முடியாது, திருச்செந்தூர்ல போயிட முடியாது. அவ்வளவு மக்கள் வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் காத்து வந்து பாக்குறான். ரஷ்யாலையும் கடவுள் இல்லையும் தான் பண்ணா ஆட்சி நடத்தினா. ஒரு சர்ச்சாவது எங்கச்சா கரெக்ட். இங்க என்ன கலைஞர் வீட்டுக்கு எதிர்க்க வேணுகோபால் சாமி இருக்கும், ஒரு பூஜை மிஸ் பண்ணது கிடையாது கடைசி 100 வருஷத்துல. ஒரு கும்பாபிஷேகம் மிஸ் பண்ணது இல்ல. தங்க விமானம். So there's an ethos of the state, the principles or the policies of the British or the அதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் கத்துக்கிட்டதுங்க. நமக்கு நம்பிக்கை இல்ல, நான் வேற சாமியை கும்பிடுறேன், உன்னை எதுக்கு நான் தடுக்கணும்? I'll actually help you also. நீ வளர்றது நான் ஹெல்ப் பண்றேன். வெள்ளக்காரன் கொண்டாந்து அந்த ரீதாஸ் வந்து எப்பவுமே நம்ம முன்னோர்கள் செஞ்சதுக்கு வந்து அகேன்ஸ்ட் ரொம்ப போயிட மாட்டோம், டிராஸ்டிக்காலாம் போக மாட்டோம். ஒரு 5% 10% ஒரு ஜெனரேஷன் தள்ளி போகுமே தவிர ஒரு டிராஸ்டிக்காலாம் போயிட மாட்டோம். இந்த வெள்ளக்காரனோட ஈத்தாஸ் ரெஸ்பெக்டிங் ஹிந்துயிசம், ரெஸ்பெக்டிங் லோக்கல் கல்ச்சர், அவையில ஒரு கல்வெட்டு கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கல்வெட்டு ஸ்டாம்ப் பேஜ் எடுத்து ராஜராஜ சோழன் 10 புஷன் நீங்க ரோட்ல போற கேட்டு பாருங்க, இங்க தமிழ்நாட்டுல பெரிய ராஜா யாருன்னு ராஜராஜ சோழன்மா.
1870 ராஜராஜ சோழன் ஒரு ராஜா இருந்தா யாரும் தெரியாது. People had forgotten. அவர் 11th செஞ்சுரியில போயிடுறாரா, 13th செஞ்சுரியில சுல்தானேட் முஸ்லீம் ஆட்சி வந்துருது. அப்புறம் வந்து தெலுங்கர் ஆட்சி வந்துருது. அப்புறம் மராட்டியர் ஆட்சி வந்து வெள்ளக்கார ஆட்சி வந்துருது. தமிழ் படிக்கிற ஆளே கிடையாது. கல்வெட்டு படிக்க தெரியல. ராஜராஜன் பினிஷ்ட். ஹூல்ஸ்னு ஒருத்தர் தான் படிக்கிறார். ஹூல்ஸ் ஒருத்தர் படிச்சுட்டு அவருக்கும் டவுட்டா இருக்கு, இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு there may have been a king called ராஜராஜன். 1870 அந்த 1872 1900 ரொம்ப விஷயங்கள் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எடுத்தீங்கன்னா ஊவே சாமிநாத ஐயர் வந்து பழைய இதெல்லாம் தேடி அதை பப்ளிஷ் பண்ணுவார். தேடுறது ஈஸி, பப்ளிஷ் பண்றது காசு வேணும். அதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் வேணும். தர்மபுராதியத்தை போய் நிக்கிறாரு. தர்மபுராதியன் என்ன சொல்றாரு, ராமசாமி முதலியார் ஒருத்தர் இருக்காருப்பா, அவர் நிறைய ஃபன் பண்றாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம், படிச்சவர் நீ போய் பாரு. இவருக்கு வந்து அகந்த படிச்சவன் அகந்த இருக்கும் பாத்தீங்களா, அகந்த போறப்ப ராமசாமி முதல்ல கேட்கிறாரு, நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க? நான் வில்லி பாரதம் படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன். சிலப்பதிகாரம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னா அப்படிங்கிறாரு. சிலப்பதிகாரத்துக்கு ஊவே சாமிநாத ஐயர் ஆஸ் அப்படின்னா 1892. அதுக்கப்புறம் இவர் ராமசாமி முதலியார் இவருமா சேர்ந்து 3 காப்பி கிடைச்சிருது இதுல பண ஓலையில. அது 3 வரை கம்பேர் பண்ணி ஒரு பப்ளிஷ் பண்ணி புக்கை போட்டுறாங்க. 1970 கோவலம்னு ஊம படம் வந்தது. 37 கண்ணகின்னு பேசும் படம் வந்துருது. 67 செலவு வச்சாச்சு கண்ணகி. கண்ணகியோட மொத்தம் 70 இயர்ஸ் தான். நான் வந்து ஒரு ஆள் பெரிய ஆள் எப்போதுமே ஒத்துக்குவேன். ஸ்கூல் ஃபேன்சி டிஸ்க் காம்படிஷன் இருக்குல்ல, அதுல பசங்க போடும் பாத்தீங்களா, அதை வந்து நான் தான் இதுன்னு சொல்ல முடியாது. நீங்க சிவாஜி சிவாஜி நமக்கு தெரியும், கண்ணகினே தெரியும். அதுல ஏன் வருவா, நிச்சயம் பாரதி வரும், நிச்சயம் கண்ணகி வரும். ஆமா, அதெல்லாம் வந்து they become your icons. Yes, they become your icons. அதுக்கு வந்து அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐகான்ஸ் எல்லாமே 100 years old 200 years தான் ஓல்டு. அதனால நம்ம திருப்பி நம்ம பழைய கதையை நம்ம பிடிச்சது அப்பதான் பிடிச்சோம். அது இதுக்கெல்லாம் வந்து அவங்க எல்லாம் பிரிட்டிஷ் பீப்புளா இருக்கட்டும், அவங்க தான் நிறைய சப்போர்ட், அவங்க தான் ஆரம்பிச்சாங்க, அவங்க தான் ட்ரெயின் பண்ணாங்க. மார்ஷலுக்கு நம்ம செல்ல வைக்கிறோம்னா சீஃப் மினிஸ்டர் திறக்கிறாருன்னா அவ்வளவு முக்கியத்துவம். அதுக்கு எங்கேயோ பாகிஸ்தான்ல இருக்கு முகஜிதாரம். நம்மளோட ஆதி காலம் அது கண்டுபிடிச்சா லிங்க் இருக்கு. நம்மளுக்கு ஒரு செலவு வைக்கிறோம், நம்ம ஹானர் பண்றோம். யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் பாஸ்ட். எந்த விதமான உங்களுக்கு பிடிக்காட்டி கூட யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் பாஸ்ட். எஸ், ஹிஸ்டரி வந்து இவ்வளோ பெரிய விஷயம். சில நேரங்களில் வந்து எனக்கே இப்போ என் பசங்களோட நான் வெளியில எங்கேயாவது போகும்போது இந்த ரோடு இப்படி இருந்தது, இந்த பிரிட்ஜ் இப்படி இருந்ததுன்னு எல்லாம் சொல்றது வந்து எனக்கு அதுல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். எனக்கு போனாடி என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு ஒரு ஜிம்கானா கிளப் மெம்பர்ஸ் வந்து 60 பேரை வந்து இது கூட்டிங்க போனேன். நாமளே ஐ டோன்ட் டூ லாட் ஆஃப் ஹெரிடேஜ் வாக்ஸ் நோ. ஸோ அது வந்து அவங்க வந்து ரிக்வெஸ்ட் மீ இதுக்கு என்னது விக்டோரியா பப்ளிக் காலேஜ் கூட்டிட்டு போங்கன்னப்போ அவங்க வெளியில ஒரு பொண்ணு, பிகாஸ் இட்ஸ் ஹெரிடேஜ் இவெண்ட், லாட் ஆஃப் பீப்புள் ஹூ நோ மீ ஃப்ரம் யூடியூப் டாக்ஸ் வந்து ஒரு பொண்ணு சொன்னிச்சு, அது வந்து டிஎன்ஐல படிச்சிருக்கு. உங்க கட்டணம் சொல்லுங்க கதையை படிச்சு அது வந்து 45 பில்டிங் பத்தி எழுதிருக்கேன் மெட்ராஸ்ல. பில்டிங் வந்து ஆர்கிடெக்சர் பத்தி எழுத மாட்டேன், அதுல நடந்த கதைகள் மத்தெல்லாம் சொல்லுங்க. அது ஒவ்வொரு பில்டிங்கா பார்த்துட்டு இருக்கோம். அந்த புக் வச்சுன்னா கம் டு அங்க என்ன மீட் பண்ணிருச்சு. நான் சொன்னேன் ரொம்ப நான் வந்து அது வந்து வீக்லி இதுவா எழுதுறேன். வந்து கிழக்கு டுடேல வந்து ஐ ரோட் இட் அஸ் a வீக்லி காலம். அப்போ அப்புறம் புக்கா போட்டோம் ஒவ்வொரு பில்டிங்கை பத்தி அது கதை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்ரிதிங் ஹஸ் a ஸ்டோரிங்க. ஆனா the problem with stories is there are two things. ஒரு ஜெனரேஷன் கேப் போட்டுச்சுன்னா மறந்து போயிடும், ஒரு ஜெனரேஷன் ஐக்கியம் இருந்தாலும் கதையை மாத்திரும். ஸோ அதனால ஹிஸ்டரி வந்து கெமிஸ்ட்ரியை மாற்ற முடியாது, பிசிக்ஸை மாற்ற முடியாது, ஹிஸ்டரியை மாற்றலாம். ஸோ அதனால இந்த ஒரு ஜெனரேஷன் வந்து ஒரு மனசாட்சி இல்லைனால் மனசாட்சி தான் வாங்க சொல்லணும். யூ கேன் சேஞ்ச் ஹிஸ்டரி. ஸோ உண்மையா கதையை சொல்லணும். அது வந்து கடைசி ஒரு 30 வருஷமா மெட்ராஸோட கதை வந்து வெளியில வந்துருச்சு. இதுல அடுத்த ப்ராப்ளம் என்னன்னா, எல்லா புக்கையும் டெல்லியை பத்தி எழுதுவோம், மதுரையை பத்தி எழுதுவோம், ஆனா எல்லா ஊரை பத்தி எழுத முடியாதுல்ல. உங்க லோக்கல் ஹிஸ்டரி நீங்க தான் பாத்துக்கணும். நம்ம லோக்கல் பீப்புள் உங்க ரோட்ல என்ன நடந்துச்சு, உங்க ஸ்கூல்ல நடந்துச்சு, உங்க காலேஜ்ல என்ன நடந்துச்சு அதான் பார்க்கணும். இப்ப செல்லாமரிஸ் ஒரு வாட்டி ஒரு மெட்ராஸ் அட்டெண்ட் பண்றப்ப கேட்டேன், கிளாய்ஸ்டர்ஸ் ஒரு பில்டிங் இருக்கு, காமர்ஸ் பில்டிங், அதான் ஒரிஜினல் பில்டிங். இதோட முக்கியத்துவம் ஒரு பொண்ணு கூட தெரியல, ஹிஸ்டரி படிக்கிற பொண்ணு தெரியல. ஜப்பான்காரன் பாம்பு போடுறப்ப மெட்ராஸ் கலெக்டர் இங்க வந்துட்டு, கலெக்டர் ஆபீஸ் வந்து செல்லாமரிஸ். அப்ப செல்லாமரிஸ் கிடையாது, ஒரு நன்னரியா இருந்துச்சு, அங்க வந்து கொண்டு வந்தார். ஹைகோர்ட் டாக் டு ஹோலி ஏஞ்சல்ஸ். ஸ்ரீநகர்ல ஹோலி ஏஞ்சல்ஸ் ஹைகோர்ட் நடந்துட்டு இருக்கு. எல்லா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலும் எல்லா லூனட்டிக்ஸையும் ஜெயில இருக்க எல்லா கைதிகளையும் பெல்லாரிக்கு மாத்திட்டாங்க. அங்க பாம்பு என்ன பண்ணுவீங்க, எல்லா பையனும் தப்பிச்சு என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு பண்ணிருக்காங்க இங்க வெள்ளக்காரன். நிஜமா அது ரொம்ப வியப்பா இருக்கு சார். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்க நமக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நமக்காக செஞ்சிருக்காங்க. அவங்க வந்து அது நமக்காக செய்யல, அவங்க நல்லா இருக்கணும்னு செஞ்சது வந்து இன்னைக்கு நம்ம வந்து நமக்கு பெனிஃபிட். ஆனா நம்ம மறக்கப்படாது, அவன் ஆரம்பிச்சாங்கிற மறக்க கூடாது. உண்மைதான். ஒரு இமேஜினரியா எங்களுக்கு வேதங்கள்ல இருந்து வந்துச்சு அது வந்துச்சு அந்த கதையில கிடையாது. ஒரு 500 வருஷமா ராஜராஜனே மறந்துட்டோம், நம்ம வேதத்தை ஞாபகம் வச்சிருப்போமா?
யுவர் கிரேட்டஸ்ட் கிங் யூ ஃபர்காட்டன். அதனால இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிறது பாதிக்கு மேல வெதர் இஸ் ஜுடிஷியல் சிஸ்டம், யுவர் மெடிக்கல் சிஸ்டம், யுவர் ஈத்தாஸ், இந்த விமன் எமான்சிபேஷன், அது பெருசா வெள்ளக்காரம் பண்ணதுங்க. இன்னைக்கு தெரியும் அந்த பிரசிடென்சில இருக்க விமன், இந்த 3 பிரசிடென்சி பெருசா இருந்துச்சுங்க, கல்கட்டா, பாம்பே அண்ட் மெட்ராஸ். மீதெல்லாம் வந்து தேவர் கிங்டம்ஸ், சென்ட்ரல் ப்ராவின்ஸ்ல இருந்துச்சு. நடுவில் கிங்டம் இருக்கும், மைசூர் மாதிரி இண்டோர் மாதிரி கிங்டம் இருக்கும். இன்னைக்கு கூட அந்த ஊருக்கும் மெட்ராஸுக்கும் அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும். ஏடி வச்சா எட்டாது விமனோட எமான்சிபேஷன். பிரசிடென்சில விமன் வர் சோ ஹை. ஸோ இப்போ மெடிக்கல் காலேஜ் பத்தி கூட வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ்ல நீங்க இப்பதான் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, விமன் ஃபர்ஸ்ட் விமன் மட்டும் இல்ல, இன்னொரு கதை இருக்கு. ஒரு மெடிக்கல் காலேஜ்ல விமனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட மெடிக்கல் காலேஜ்ல பொண்ணுங்க ஸ்ட்ரைக் பண்ணுது பசங்களை சேர்க்கணும்னு. உலகத்துல எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிகம் நடந்ததா? கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் ஃபார் த விமன். ஏன்னா அந்த இந்தியா ஃபுல்லா வந்து விமன் டாக்டர்ஸ் கிடையாது, அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. இந்தியா ஃபுல்லா விமன் டாக்டர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு லேடி ஆர்டிங்க காலேஜ் டெல்லியில ஆரம்பிக்கிறாங்க. வெள்ளக்காரன் ஆரம்பிக்கிறான். ஒன்லி கேர்ள்ஸ், கேர்ள்ஸ், இந்த அட்டெண்டர் வரைக்கும் கேர்ள்ஸ், என்டையர் காலேஜ் ஃபுல் ஆஃப் கேர்ள்ஸ். அதை வந்து அவன் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பண்ணணும்னு நினைக்கிறான் லேடி டாக்டர்ஸ். பட் வி ஆல்ரெடி ஹேவ், எங்க நம்மள்ட்ட ஆல்ரெடி 2 மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சுங்க. கேர்ள்ஸ் ஆர் ஆல்ரெடி ஸ்டடிங் டு பி டாக்டர்ஸ் ஃபார் 60-70 இயர்ஸ். ஸோ கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்ச உடனே இந்த பொண்ணுங்களுக்கு என்னன்னா, நாளைக்கு வந்து ஒரு மேல் பேஷண்ட் வந்து நம்ம வெக்கமா இருக்கு தொடர்றதுக்கே. பசங்களோட படிச்சாவே நம்ம உருப்படுவோம்னு சொல்லிட்டு ரோட்ல வந்து ஸ்ட்ரைக் பண்ணிச்சு. 1967 67ல வந்து 67 ரீசன்ட்டா தானே சார்? என்ன 50 வருஷம் ஆச்சுல? 50 வருஷம் மோஸ்ட் ஆஃப் தி 90 இப்போ வந்து they had a get together, all old students had a get together. அந்த பேட்ச்ல 3 பேர் 4 பேர் உயிரோட இருக்காங்க. அப்படி பேர் முடிக்கிற 26 வயசு இருக்கும். இப்போ ஒரு 60 வருஷம் ஆச்சு, 86 90 வயசு இருக்கும். அதுல 3 பொண்ணுங்க வந்துட்டு they were honored on the stage. அந்த ஸ்ட்ரைக்ல கலந்துக்கினது. ஸோ பாய்ஸ் அடுத்த வருஷம் அட்மிட் பண்றாங்க. கேர்ள்ஸ் அட்மிட் பண்றதே ஒண்ணு, கேர்ள்ஸ் வந்து கோயிங் ஆன் கோஎஜுகேஷன் ஸ்ட்ரைக் பண்ற எவ்வளவு உரிமை இருக்கு. ரியலி திஸ் இஸ் எக்ஸலென்ட். அது வந்து நம்ம கொடுத்த உரிமை இல்ல, கேர்ள்ஸ் அவங்க எடுத்துக்கிற உரிமை. ஓகே, அவங்க எடுத்துக்கிற உரிமை பிகாஸ் தி சிச்சுவேஷன் அலௌட் இட். ஓகே, அந்த மாதிரி என்விரான்மென்ட் எல்லாமே என்விரான்மென்ட் தாங்க. சுத்தி இருக்க என்விரான்மென்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்றதா பிள்ளைங்க வளரும். வெரி ட்ரூ. வெள்ளக்காரன் பிரமாதம் என்விரான்மென்ட். ஏன்னா நமக்கு 1850ல ஜூ என்ன விரும்பம் பார்த்துப்பீங்க மெட்ராஸ்ல உட்காந்துட்டு நீங்க, இல்லாட்டி ஜூ இல்லைன்னா ஊருக்கெல்லாம் எல்லாமே தான் பார்க்க முடிஞ்சு. ஜூ என்ன, இது பொட்டானிக்கல் கார்டன் என்ன, எல்லாம் அப்படியே மெட்ராஸ் இல்லாததே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் இஸ் perhaps the only city in the world which has a college for everything. War, we have war college. We have catering, we have catering college. We have veterinary college. Agriculture college இல்ல, ஆனால் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ் சைதாப்பேட்ல ஆரம்பிச்சு. சைதாப்பேட்ல இந்த கால்ஃப் கோர்ஸ் இருக்குல்ல, அது கால்ஃப் கோர்ஸ் ஆரம்பிச்சது தான் அது. Of course we have their agriculture departments at the college oda this irukku. Except a full fledged agriculture college, we have a college for everything. So no words to say. எனக்கே வந்து அவ்ளோ ஒரு ரொம்ப பெருமைப்படுறாங்க, ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கணும் மெட்ராஸ்ல பிறந்ததுக்கு, மெட்ராஸ்ல வளர்ந்ததுக்கு. இப்ப தனபால்னு பெரிய ஸ்கல்ப்டர் இருப்பார், இந்த காந்தி சிலையெல்லாம் அவர் தான் பண்ணாரு, இதுல காந்தி மண்டபத்துல அவர் தான் பண்ணாரு, சினிமால நடிப்பாரு, ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட். இன்னைக்கு வந்து அவரோட பெயிண்டிங்ஸ்லாம் வந்து 1 கோடி 1.5 கோடி போகுது தனபாலோட பெயிண்டிங்ஸ். அவர் ஆட்டோபயோகிராஃபில ஃபர்ஸ்ட் லைன்ல மெட்ராஸில் பிறந்தவன் அதிர்ஷ்டக்காரன் எழுதுவார், ஃபர்ஸ்ட் லைனே எழுதுவார். அதெல்லாம் ரொம்ப we are lucky to see a lot of things and it has seeped. நம்ம பசங்க வெளியில போய் படிச்சானுங்க, வெளியூர் பசங்க இருந்து படிச்சானுங்க. ஸோ அந்த ஃபுல் பிரசிடென்சிலேயே ஒரு குவாலிட்டி வந்துருச்சு. நிஜமா ரொம்ப பெருமையா இருக்கு சார். எனக்கு வந்து ஐயோ பத்தலையே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ சென்னை பத்தி இன்னைக்கு வந்து சென்னைன்றது வந்துருச்சு பழக்கத்துல. அதுவும் பழைய பேர் தான், கவலை இல்ல. சென்னப்பட்டினமும் பழைய பேர் தான், இருந்தாலும் அந்த மெட்ராஸ் அப்படின்றத பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு வந்து யாரும் நிறைய இடங்கள்ல வந்து பேசப்படாத ஒரு சில விஷயங்களும் வந்துட்டு இந்த இடத்துல நீங்க பேசியிருக்கீங்க. Thank you so much for being here with us, sir. Thank you. Thank you. Thank you, sir.